Hello, 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 hello. Can you all hear me, guys? Can you all hear me? Can you all hear me? Hi, 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 hi. Everybody, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 சாப்டர் முடிச்சிட்டோம். நல்லா பண்ணிகிட்ருக்கோமா? எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது? மண்டே ஓகேவா? நல்லா செமையாக ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கா? அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? எவ்வளோ முடிக்கலன்னு நினைக்காதீங்க, முடித்ததெல்லாம் தரவாக முடிச்சிருக்கோமான்னு பாருங்கள். ஆல்டிஹைடை பொறுத்த வரைக்கும் அது வந்து மிடில் வருதுடா. ஓகே, அல்கேன் ஆல்கஹால் ரெடியூஸ்டு காம்பவுண்ட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் ஆக்சிடைஸ்டு காம்பவுண்ட்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில் வரதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும், நிறையா இருக்குது, கண்டென்ட் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நிறையா ஆல்கஹாலில் படித்தது தான் இங்கேயே வரும். ஓகேவா? ஆல்கஹாலில் படித்த டாபிக்ஸ் தான் இங்கே வரும். டோன்ட் வரி கைஸ், நம்ம நீங்கள் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அபவுட் அவர் பிரெயின். ஓகே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லா கான்செப்டும் டக்குன்னு வந்து விழணும்னு அவசியமே கிடையாது நம்ம மைண்டுக்கு. ஓகேவா? இட் வில் ஆல்வேஸ் டேக் சம் டைம். நம்ம வந்து ஒரே நிமிஷத்தில் படித்த எல்லாத்தையும் ஞாபகம் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பட் அங்கே தான் இருக்குது. நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டது என்றைக்குமே மறக்காது. அதை தீவிரமாக நம்புங்க. யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் கைஸ், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். 90+ டெஃபினெட்லி பாசிபிள்டா, 100% பாசிபிள். ஓகேவா? அதில் வந்து ஒரு டவுட்டே கிடையாது எனக்கு. நீங்கள் என்ன ஆனால் பண்ணணும்னா, வென்எவர் யூ ஸ்டடி, எழுதி படிங்க. பார்த்துட்டே படிக்கிறத விட எழுதி படிக்கிறது 100 times மோர் பவர்ஃபுல். இதை வந்து நிறையா இடத்துல ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷுட் ஐ ஸ்டடி என்சிஆர்டி பிஃபோர் திஸ் லெக்சர்? இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் டா. அறிவரசு, என்சிஆர்டி லைன் டு லைன் படிக்கணுமா அப்படின்னு சில பேர் மெசேஜஸில் பார்த்துருந்தாங்க. சில டாபிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் லைன் டு லைன் படிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, பட் அட்லீஸ்ட் ஒன் டைம் நீங்கள் இது வரைக்கும் இயர் லாங் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்டா கெமிஸ்ட்ரி, அட்லீஸ்ட் ஒன் டைம் லைன் டு லைன் படிச்சிருந்தீங்கன்னா நல்லது. பட் சில விஷயங்கள் லைன் டு லைன் கண்டிப்பாக படிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை, அப்ளிகேஷன்ஸு, அந்த குட்டி குட்டி தியரி பார்ட்லாம் இருக்குல்ல, அது நீங்கள் லைன் டு லைன் படித்தே ஆகணும். அதுலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து மெமரி பேஸ்ட் கொஷின்ஸ் வரும். அதை நம்ம கான்செப்ஷுவலாக டெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நிறைய கான்செப்ஷுவல் கொஷின்ஸ். லெட் அஸ் கோ ஃபார் இட் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஷினே ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர் தான், ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஷின். அதனால் நம்ம எந்த மாதிரியான ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர் கேட்குறாங்கன்றதை கொஞ்சம் கடகடன்னு பார்ப்போமா? ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரல் ட்ரெண்ட் சொல்லிடுவா. ஐ டோன்ட் லைக் திஸ் பேக்ரவுண்ட், அதனால் ஒரே ஒரு செகண்ட் டைம் கொடுங்க. ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி சேஞ்ச் இட். டக் டக், பேக்ரவுண்ட் சாலிட் கலர். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, this is much better. All right, so IUPAC nomenclature for aldehydes, ketones, carboxylic acids. ஃபஸ்ட்டு இது 3 முடிப்போம், அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் எடுத்துருவோம். ஏன்னா இது வந்து எந்த காம்பவுண்ட் வேணாலும் கொடுக்கலாம் அவங்க. இது முன்னாடி கொடுத்த காம்பவுண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் எந்த காம்பவுண்ட் கொடுக்கலான்றதுனால we will take a quick look at it. ஆல்டிஹைடு தான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ கைஸ். இது பாருங்கள், ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர் பார்க்கும்போது பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஆல்டிஹைட் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், சஃபிக்ஸ் வந்து ஆல்னு யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன கிளிச் இருக்கு. என்னது அது? இஃப் CHO இஸ் பார்ட் ஆஃப் மெயின் செயின். CHO பார்ட் ஆஃப் மெயின் செயினாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து ஆல்னு யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து சஃபிக்ஸ். பார்ட் ஆஃப் மெயின் செயின் இல்லைன்னா கார்பால்டிஹைட்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, கார்பால்டிஹைடு. This is used if CHO is not part of main chain. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் தரேன் நான். Not part of main chain.
கீட்டோனுக்கு அந்த இஷ்யூ யூஷுவலாக வராது, அதுக்கு வந்து சஃபிக்ஸ் ஓன் தான், ONE தான். ஓகே, யூஷுவலி கீட்டோன் வில் பி பார்ட் ஆஃப் மெயின் செயின். கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப் இருக்குல்ல, ஐயோ இப்படி போடக்கூடாது. கார்பாக்சிலிக் ஆசிடோட சஃபிக்ஸ் வந்து ஓயிக் ஆசிட். இங்கேயும் அதே கண்டிஷன் இருக்கு. இஃப் இட் இஸ் பார்ட் ஆஃப் மெயின் செயின், இஃப் இட் இஸ் பார்ட் ஆஃப் மெயின் செயின். ஓகே, அப்போ மெயின் செயின்ல அது இல்லை அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். அதை கார்பாக்சிலிக் ஆசிட் இஃப் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மெயின் செயின். மெயின் செயினில் கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லைனாலும் அதுதான்டா பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஆனால் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். நிறைய பேர் டைமிங் என்னன்னு கேட்குறீங்க. டைமிங் நம்ம 2 o'clock ஆரம்பிச்சிருக்கோமா, ஒரு 2.5 hours போவோம். இப்போவே நீங்கள் டியூரேஷன் கேட்டிங்கன்னா மைண்ட் ஹெவி ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் காமாக என் கூடவே வாங்க, we will take care of it, don't worry. So let us take some examples. Aldehyde, simple examples, CH3 CH2 CHO. guys, இதில் மெயின் செயினில் இஸ் ஆல்டிஹைட் பார்ட் ஆஃப் மெயின் செயின் ஆர் நாட், இது சொல்லுங்கள். PDF ஷேர் பண்ணுறேன்டா நான், அந்த உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். லாஸ்ட் லெக்சரோட PDF உங்களோட அந்த லாஸ்ட் லெக்சருக்கு போங்க, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்க. இந்த செஷன் வந்துட்டிங்களா, ஃபுல் ஃபோக்கஸ் லிசன் பண்ணுங்க, மைண்டை வேற எங்கேயும் செதற விடாதீங்க. அந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல the aldehyde group is part of the main chain. 1 2 3. okay, there are places, let's take for example, இந்த இடத்துல இருக்கு பாரு, main chain cyclopentane, ஆனா aldehyde வெளியே இருக்கு. this is not part of main chain. இதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அப்போ மெயின் செயின்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ப்ரோபனால், சிம்பிளா ஆல் போட்டுடலாம். ஓகே, மெயின் செயின்ல இல்லைன்னா சைக்ளோபென்டேன் கார்பால்டிஹைடு. சூப்பரா. இதே மாதிரி ஓயிக் ஆசிட் போடுவோமா, கீட்டோன் ஒன்று பார்த்துடலாம். கீட்டோன் எப்போவுமே மெயின் செயினில் தாண்டா இருக்கும் யூஸ்வலாகவே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH2 CH3 CH2 C double bond O CH2 CH3. this is called as pentane 3-on. இங்கே பாரு, இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா then what will happen, this will be, ஐயோ ட்ரிபிள் பாண்ட் வேணாண்டா, இப்படி வச்சுக்கலாம். this is cyclohexanone. ஓகே, இதே மாதிரி ஆசிடுக்கு, கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட், let's take CH3 CH2 COOH. இந்த இடத்துல வந்து இதை ப்ரோபனோயிக் ஆசிட்னு சொல்லுவோம். ப்ரோபனோயிக் ஆசிட் பிகாஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் பார்ட் ஆஃப் மெயின் செயின். 1 2 3 நம்பரிங்கில் அது வருது இல்லை, ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் மெயின் செயின். இங்கே பாருங்களேன், இப்போ மெயின் செயின் சைக்ளோஹெக்சேன் செயின், ஆனால் கார்பாக்சிலிக் ஆசிட் மேலே இருக்கு, வெளியே இருக்கு. ஸோ திஸ் வி வில் கால் இட் ஆஸ் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். சைக்ளோஹெக்சனோயிக் ஆசிட் சொல்லக்கூடாது. ஓகே, சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். சூப்பர்டா. ஓகே, ஸோ ஆல்டிஹைட் கிடச்சிச்சு, கீட்டோன் கிடச்சிச்சு, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அது என்ன ரூலு, இஃப் தேர் ஆர் மோர் தேன் 2 carbon containing functional groups. ஒரு நிமிஷம் guys, thank you. I got a dose of some medicine from my son. Thank you da, bye bye. Sorry about that guys. Okay, so எங்க இருந்தோம், alcohol chapterல ether reaction with HI mechanism இருக்கா. இது என்னடா, அது ஈஸி தானடா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் பாரு, டுவர்ட்ஸ் த எண்ட் வரும். ஓகே, லாஸ்ட் ஒரு அரவுண்ட் 1 hour 45 minutes அந்த மார்ஜினில் நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி HI ரியாக்ஷன்ஸ் நிறைய பார்த்தோம். இஸ் இட் ஃப்ரம் கிளாஸ் 10? டேய் கிளாஸ் 12லேயே இருக்குடா இது, aldehyde ketones and carboxylic acids. முக்கியமாக பாருங்க, if there are more than 2 carbon containing chain terminating functional groups. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா? chain terminating functional groups. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? chain terminating functional groups. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? chain terminating functional groups. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? chain terminating functional groups. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா?
ஆல்டிஹைடு கார்பாக்சிலிக் ஆசிட் அதை பற்றி தான் பேசுகிறேன். என்ன இருக்கணுமா, மோர் தேன் 2 இருக்கணுமா. ஓகே, மோர் தேன் 2. பயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருடா, இன்னைக்கு கிளாஸை மட்டும் அழகாக கவனிங்க. பயம்லாம் யோசிக்கவே வேண்டாம். நீ பயந்து என்ன பயப்படுத்தி விட்டுற, காமாக இருங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ் சந்தோஷ் பாலாஜி, எஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், கீப் காம் அண்ட் கேரி ஆன். அதுதான் நம்மளோட மந்த்ரா. ஓகே, கீப் காம் அண்ட் கேரி ஆன். Yeah, okay, just continue. We have so many more problems, guys. We have so many more problems. Check it out. Okay, 2 carbon content more than 2 irundichna, then we have a new rule. For example, look at this example காமிக்கிறேன் பாருங்க. CH2 மூணுத்துலயுமே கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. இதுக்கு நேம் சொல்ல முடியுமா உங்களால? Who can tell me the name for this? More than 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. இந்த கொஷின்ஸ்லாம் வெரி வெல் செலக்டட் கொஷின்ஸ்டா. தீஸ் ஆர் வெரி காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, வெரி குட் கொஷின்ஸ். அதனால் இந்த செஷனை நீங்கள் அழகாக பொறுமையாக காமாக உட்காந்து ஃபுல்லாக கவனிங்க. தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். வெல்கம்டா, 7th ஸ்டாண்டர்ட் பையன் கவனிக்கிறானா? வெல் டன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுன்னு பாரு, அவ்வளோதான். இன்னைக்கு வரல இந்த இடத்துல. தென் வாட் ஹேப்பன்ஸ், யூ ஷுட் டேக் தி chain that contains all these functional groups as the parent chain. Okay, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் விட்டுறணும், எல்லா குரூப்பையும் விட்டுறணும், அதை செயின் கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, தென் பேரண்ட் செயின் இஸ் the longest chain containing all of them. Longest chain attached to them. அது எந்த கூட அட்டாச் ஆயிருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் தான் லாங்கஸ்ட் செயினாக எடுக்கணும். therefore the name of this will be propane 1,2,3 ட்ரைஓயிக் ஆசிடா ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிடா? முன்னாடி சொன்ன அதே ரூல் அப்ளிகபிள். ஓயிக் ஆசிட் வருமா, கார்பாக்சிலிக் ஆசிட் வருமா? கிளிசரின் நாமன்க்ளேச்சர் கிட்டத்தட்ட இதே தான் வரும். ஆனால் அங்கே ட்ரைஆல்னு வரும், இங்கே என்ன வரும்? எஸ், மெனி ஆஃப் யூ ஆர் கெட்டிங் இட் ரைட். இட்ஸ் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஏன்னா வெளியே இருக்குல்ல, இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மெயின் செயின். வென் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மெயின் செயின் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். வென் இட் இஸ் பார்ட் ஆஃப் த மெயின் செயின் ஓயிக் ஆசிட்னு சொல்கிறோம். இதுதான் பேசிக். இது ஆல்டிஹைடுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சயனைடுக்கு ட்ரை நைட்ரைல் கார்போநைட்ரைல் சொல்லணும், அங்கே நைட்ரைல் சொல்லக்கூடாது, ட்ரை கார்போநைட்ரைல் சொல்லணும். அமைடுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இந்த எல்லா ரியாக்ஷனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இவ்வளோ தான்டா ரூல்ஸு. இதுக்கு மேலே நம்ம வந்து ரெகுலராக பார்த்த மாதிரி இதுதான் பண்ணுவோம். இது என்னது இந்த இடத்துல? இதுக்கு காமன் நேம்லாம் இருக்குன்னு தெரியலடா எனக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. OH இருந்துச்சுன்னா சிட்ரிக் ஆசிட்னு வரும், OH இல்லை இதில். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஒன்டா? இதுதான் வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். தெரியுதா? தெரியுது. ஓகே, கீட்டோனு நம்பரிங் பண்ணு. 1 2 3 4 5 6. சைக்ளோஹெக்ஸனோன், அதில் 2வது பொசிஷனில் ஈத்தைல் குரூப் உட்காந்துருக்கு. வாட் இஸ் த நேம்? 2-ethyl cyclohexanone. Super. All of you already got this right. Yes, no fear when Sir is here. Nice. உங்களை மாதிரி பேசவே முடியாதுடா. இந்த ஜென்ரேஷனை வேர்ட்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணுறீங்கடா நிஜமாலே. 2-ethyl cyclohexanone is absolutely right. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆல் ரைட் கைஸ், இன்னைக்கு நம்ம செஞ்சுரியில் டபுள் செஞ்சுரி கூட அடிக்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டாக வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன் அப்படின்னா யூ டெல் மீ, ஐ வில் ஸ்லோ டவுன். ஓகே, பட் IUPAC நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். கமான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது பாருங்க. IUPAC நேம் 2012 கேட்டிருக்காங்க. ஆல்டிஹைட் தான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். இதை மட்டும் சர்க்கிள் பண்ணிட்டு 1 2 3 4 5 ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ பென்ட் ஈன், பென்ட் 2-ஈன், வவல் ட்ராப் பண்ணணும், ஈ போடக்கூடாது. 1 ஆல் தேவை கிடையாது. பென் 2-ஈன் ஆல் போட்டாலே போதும். ஏன்னா ஆல்டிஹைட் எப்போவுமே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல நோ ஆம்பிகுவிட்டி. ஆம்பிகுவிட்டி இல்லைன்னா நம்பர் போட தேவையில்லை. பென் 2-ஈன் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஆல்டிஹைட் குரூப். அப்போ இதுதான் லாங்கஸ்ட் செயின்.
1 2 3 4 தான் வரணும். இதுக்கு தான் லோயஸ்ட் லோக்கன் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் 3 methyl பியூட்டனால். பியூட்டனால், ஆமாம், டபுள் பாண்ட்லாம் எதுவும் இல்லை, பியூட்டனால் முடிஞ்சு போச்சு. பியூட்டன் 1 போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் தி ஐயூபிஎஸ் நேம் ஆஃப் த ஃபாலோயிங். 2012 கேட்டிருக்காங்க. இதே அதே கொஸ்டின்ரா, வேண்டாம், அதே கொஸ்டின் நம்ம எதுக்கு உட்காந்து பார்க்கணும். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்கியூஸ் மீ, 1 போட்டா தப்பா? நான் இதை வந்து 2 வகையில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? யூஸ்வலாக சிபிஎஸ்சி எக்ஸாமில் 1 போட்டிங்கன்னா தப்புன்னு போட மாட்டாங்க. 1 வந்து தேவையில்லைன்னு நினைப்பாங்க, ஆனால் தப்புன்னு போட மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் என்ன சொல்லுது? ஆம்பிகுவிட்டி இல்லாத இடத்துல எக்ஸ்ட்ராவாக நேம் எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது வந்து எதில் இருக்குன்னா ப்ளூ புக்குன்னு ஒரு ரூல் செட்டில் இருக்குது. ஐயூபிஎஸ்சி ரூல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ப்ளூ புக்குன்னு ஒரு ரூல் செட்டை பப்ளிஷ் பண்ணி ஆன்லைனில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். 120 MBயோ என்னமோ, அவ்வளோதான் சைஸ். அதுக்கு ஃபுல் லிஸ்ட் இருக்கும்டா, எல்லா ரூல்ஸும் இருக்கும். நம்மளுக்கு தெரியாத ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட நேம்ஸை வந்து அதில் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் டோலன்ஸ் ரியேஜென்ட்? ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸில் எழுதிருங்க. டோலன்ஸ் ரியேஜென்ட் இஸ் அம்மோனியக்கல் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட்ன்றது ஒரு சால்யூபிள் சால்ட். அதில் அமோனியா போட்டினா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், ஏஜி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். இது என்னது ஸ்ட்ரக்சர்? என்னது? AgNH3 twice ப்ளஸ். இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். இதில் வந்து சில்வருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 இருக்கும். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணினா இந்த Ag+ வந்து Ag0 மாறிடும். ஓகேவா? Ag0ன்றது நத்திங் பட் சில்வர் மெட்டல். ஓகே, ஸோ இந்த presence of a reducing agent, this will become Ag solid and precipitate as silver mirror. This is a very visible silver mirror. அப்படியே டெஸ்ட் டியூப்ல கீழே அப்படியே பாலிஷா உட்காந்துருக்கும். ஓகே, சில்வர் மிரர் செம்ம ஷைனிங்காக இருக்கும். இந்த இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன செய்யலாம்? வாட் இஸ் த யூஸ்ஃபுல்னஸ்? டு டிடெக்ட் த presence of aldehyde in the system. To detect the presence of reducing agent, and aldehydes are generally reducing agent in the system. So நீங்கள் எழுதிக்கலாம், uses to detect the presence of reducing agents, particularly aldehydes and reducing sugars. ரெடியூசிங் சுகரையும் நீ இதை வச்சு டிடெக்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கமர்ஷியலாக இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த டெஸ்ட்டை. ஓகே, கமர்ஷியலி சில்வர் மிரர் பாலிஷ் பண்ணுவாங்க தெரியுமா? மிரர்ஸ் நம்ம வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடிலாம் இருக்குல்ல, அந்த கண்ணாடியெல்லாம் இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. குளுக்கோஸும் இந்த சில்வர் மிரரை வச்சும், சில்வர் மிரர் டெஸ்ட்டை வச்சும் அந்த கண்ணாடிலாம் உருவாக்குவாங்க. ஸ்லோவாக ஸ்டெடியாக அழகாக கண்ணாடி ரெடி ஆகிடும். ஓகே ஓகே, யா எல்லா டாபிக்ஸும் பார்க்கலாம்டா, பட் இன்னைக்கு நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் பார்க்குறோம்ல, ஸோ பே அட்டென்ஷன். ஓகே, ஆல் ரைட். 9 நெக்ஸ்ட் டபுள் டிஜிட் போயாச்சு. கமான் கைஸ். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ ஸ்ட்ரக்சர் வரையணுமா? நேம் கொடுத்துட்டா ஸ்ட்ரக்சர் வரையணும், அவ்வளோதான். ஓகே, பென்ட் 1 ஒன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வாங்க, பின்னாடி இருந்து வர்றது ஈஸி. பென்ட் 1 டே என்னடா? ஓ, 1 ஃபினைல் பென்ட் 1 இங்கே பார்த்தியா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பென்ட் 1? சிபிஎஸ்சி எக்ஸாமில் அப்படியே ஷாக் பண்ணிட்டான். 2009 வரும் பென்ட் 1 ரொம்ப ரொம்ப ரேராக வரும். எப்போ வரும்னா அந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ரிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம கீட்டோனாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ ஹாவ் அ ரிங் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு கார்பன்லேயே ஃபினாயில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ கீட்டோன் that is directly attached to benzene ring and it is a pentanone. So இந்த கார்பனோட சேர்த்து 2, I think I have to put CH2 here, 3 4 5 CH3.
This is 1-phenyl pent-1-one. ஈஸியா? ஓகே, டோட்டல் ஸ்லைட்ஸுன்றதை பார்க்காதீங்கடா, டோட்டல் கொஷின்ஸ் பாருங்க. நம்ம நேற்றுக்கு 50 கொஷின்ஸ் மேலே பண்ணியிருக்கோம் தெரியுமா? கிளாஸ் 10 தமிழ் எக்ஸாம் ஈஸியா? வெல்டன்டா, குட் குட். கிளாஸ் 12 லெக்சர் அட்டன் பண்ணிட்டு இருக்கடா, கிளாஸ் 10ல் ரொம்ப பண்ணுறீங்கடா. சரி, நெக்ஸ்ட் கொஷின். 3-oxopentanal. கைஸ், ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி? கேன் யூ டெல் மீ which has higher priority when we compare aldehyde and ketone? டோலன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்லடா, இன்னும் வரும், நிறையா வரும், அப்போல்லாம் சொல்கிறேன். எனி ஆல்டிஹைட் எடுத்தினாலே டோலன்ஸ் ரியாஜென்ட் கொடுக்கும். ஆல்டிஹைட் தான் ஹையர் ப்ரையாரிட்டி கைஸ். IUPAC nomenclature aldehydes have higher priority. Fantastic, all of you spamming the answer, very good. ஸோ பென்டனால் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆல்டிஹைட் குரூப்பை ஒரு கார்னரில் போட்டு, இதுதான் நம்பர் 1 கார்பன், அப்புறம் 2, அப்புறம் 3, 4, 5. தேர்ட் பொசிஷனில் ஆக்ஸோ இருக்குது. ஆக்ஸோனா இந்த டபுள் பாண்ட் வரும். இப்போது ஆல்டிஹைடை நான் ஹையர் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுட்டேன், அதனால் எனக்கு ஆல் வந்துருச்சு. மீதி கீட்டோனே இருந்தாலும் அதை ப்ரிஃபிக்ஸில் தான் போடணும். ஸோ திஸ் இஸ் ஆக்ஸோ. தேர்ட் பொசிஷனில் எனக்கு ஆக்ஸோ வந்துருச்சு. ஓகே, மீதி எல்லாம் நீ பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? யா, டவுட்னா அதே அப்படியே சாட்லேயே போட்டுருங்கடா, டோன்ட் வரி. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். UPSC ஆல்மோஸ்ட் we are done and then we will start with questions. Okay, what is the next question? Some compounds are given: ethanol, propanol, propanone, butanone. Okay, we want to arrange them in increasing order of reactivity. Usually nucleophilic addition reaction வந்து aldehyde ரொம்ப common. Okay, so reactivity of carbonyl compound, particularly nucleophilic addition. இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. C டபுள் பாண்டோ இருக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணும், இந்த நியூக்ளியோஃபைல் வந்து டைரக்டாக இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போ இந்த ஆக்ஷனிங் போகும். இது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, இது இப்போ முக்கியம் கிடையாது. ஓகே, அப்போ இந்த நியூக்ளியோஃபைல், லெட் அஸ் டாக் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது. ரியாக்டிவிட்டினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது, how much product is produced within a very short amount of time. ஆர்டர்லாம் கிடையாது, ஆர்டர் கிடையாது, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது. ஓகே, ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னு கேட்குறாங்கடா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஹை டு லோ கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல 2 பாயிண்ட்டு. ஓகே, ரியாக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் the following 2 points. Number 1, electrophilicity. Electrophilicity என்ன, அந்த சார்ஜ் தான், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பன், ஆன் கார்பனில் கார்பன். இந்த கார்பன் இருக்குல்ல, அதில் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ, இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் எனர்ஜி வாங்குது, அப்போ இந்த கார்பனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆப்வியஸ்லி எல்லா ரியாக்ஷனுக்கும் இது வரும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இப்போ ரியாக்ஷன்னால என்ன, கொலிஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஹலோ ராஜேஷ், வெல்கம். கொலிஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நடந்தால் தான் ரியாக்ஷனே நடக்கும். அது கொலிஷன் ஆகவே விடாமல் பெரிய பெரிய பல்கி குரூப்ஸ்லாம் நடுவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், எலக்ட்ரோஃபிலிசிட்டி, இந்த 2 பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எத்தனால், CH3 C double bond OH. Second structure propanol, CH3 CH2 C double bond OH. இப்போ ரெண்டுத்துலையுமே C double bond OH இருக்கு, ஆனால் ஒரு சைடு மீத்தைல் குரூப் இருக்கு, இன்னொரு சைடு பல்கி ஈத்தைல் குரூப் இருக்கு. புரியுதா? இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ரோப்பனோன் CH3 C double bond O CH3, இது வந்து ஒரு கீட்டோன், ரெண்டு சைடும் பல்கி குரூப்ஸ் இருக்கு. நாலாவது பியூட்டனோன் CH3 CH2 C double bond O CH3, பெரிய குரூப்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வச்சே இது போட்டுடலாம், ஆர்டர் ரொம்ப ஈஸி. ஓகே, ஆர்டர் மட்டும் எழுதினாலே போதும். இதெல்லாம் கான்செப்ட், நான் உங்களுக்காக சொல்கிற கான்செப்ட். ஆன்சர் இங்கே தான் வருது பாரு, இதெல்லாம் கான்செப்ட். இதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன பண்ணுறேன், 2ஆக பிரிச்சுக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக.
க்ரீனில் ஆன்சர் எழுதவா? ஆன்சர். ஓகே, இதில் தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்டில் என்ன ஆகும், டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சோண்டு கம்மியாகும். இங்கே ரெண்டு கார்பன் இருக்கிற குரூப் இருக்குது, ஸோ ரொம்பவே கம்மியாகும். இங்கே ரெண்டு சைட்லேருந்தும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது, டெல்டா பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாகும். இங்கே ஈத்தேல் குரூப் இருக்குது அண்ட் இது இருக்குது. ஸோ ஆர்டர் இதே தாண்டா. ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டியாக என்ன கேட்குறாங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. அப்போ லாஸ்ட்டில் தான் இது வரும், இத்தனால் வரும். ஓகே, இத்தனால் தான் ஹையஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொப்பனால், அதுக்கப்புறம் ப்ரொப்பனோன், அதுக்கப்புறம் பியூட்டனோன். நீங்கள் இது எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த ஆரோ மார்க் ஆனால் போட்டிங்கன்னா பெட்டர். ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க, பசங்களுக்கு வந்து புரிஞ்சு பண்ணியிருக்காங்க, சும்மா ரேண்டமாக எழுதலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிப்பாங்க. இன்றைக்கே கன்வர்ஷன்ஸ் இருக்குது கைஸ், இன்றைக்கே கன்வர்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கேட்டோன்னு எதாவது வந்துச்சா? இல்லை. இது ரியாக்ஷன். இது வந்து சிம்பிள் எம்சிக்யூ கொஷின். ஸ்டேட் போர்டுக்கும் நடந்துங்க. இது அழியச்சு இருக்காடா ஸ்டேட் போர்ட்ஸில்? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். we will see Shivanarayan, we will see. Okay, so take a look at this reagent which does not react with both. ரெண்டு கூடயும் ரியாக்ட் பண்ணாத ரியேஜென்ட் எது? ரெண்டுத்து கூடயுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. இல்லை ரெண்டுத்துலேயும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அது ஆன்சர் கிடையாது. ஓகே, ரெண்டுத்து கூடயும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அது ஆன்சர் கிடையாது. ஏதாவது ஒன்று கூட ரியாக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். மினிமம் ஒன்று கூடயாவது ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து அசிட்டோன் கூட ரியாக்ட் பண்ணும், மீத்தாயில் கீட்டனோட ரியாக்ட் பண்ணும், அப்புறம் ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகேவா, பென்சால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணும். இது ரியாக்ட் பண்ணும். அப்போ இது ஆன்சர் கிடையாதுடா. ஓகே, இது ஆன்சர் கிடையாது. ஃபினைல் ஹைட்ரஜன் கார்பனல் குரூப் இருந்தாலே ரியாக்ட் பண்ணும். அதனால் ரெண்டுத்துலேயுமே கார்பனல் குரூப் இருக்குது, ரியாக்ட் பண்ணும். அசிட்டோன் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், C double bond O CH3, பென்சால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் C double bond O H. ஓகேவா, ஃபெலிங் சொல்யூஷன் does not react with பென்சால்டிஹைட். ஓகே, ரியேஜென்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோமா. ஓகே, பிரதனீஷ் ரியேஜென்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ரியேஜென்ட் என்ன செய்யுன்றதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அப்படி தான் படிக்கணும் ரியாக்ஷன்ஸ்லாம். ஸோ ஃபெயிலிங் சொல்யூஷன் வில் நாட் ரியாக்ட் வித் பென்சால்டிஹைட். ஸோ யூ கேன் சே தட் திஸ் இஸ் தி ஆன்சர். இன்ஃபேக்ட் இட் வில் நாட் ரியாக்ட் வித் அசிட்டோன் ஆல்சோ. வெரி குட். கிரிக்னாட் ரியேஜென்ட் வில் ரியாக்ட் வித் போத். அப்போ இது எழுதக்கூடாது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். மெனி ஆஃப் யூ காட் இட் ரைட். வெரி குட். இட் கேன் ஒன்லி ரியாக்ட் வித் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட். வெரி நைஸ். ஆன்சர் தேவைப்படும் போது மட்டும் நம்ம க்ரீன் மாறிக்கலாம். அது வரைக்கும் நான் எல்லோவில் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Cannizzaro reaction is not given by. Guys, ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு, அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். வெல்கம் ஜீவிகா, ஃபர்ஸ்ட் டைம் லைவ். எனக்கே இது தேர்ட் டைம் தான்டா. யுவர் டெலிகிராம் ஐடி நான் சொல்கிறேம்மா, டுவர்ட்ஸ் எண்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம், கரெக்டாக யோசிங்க. There are two types of reaction, aldol condensation and Cannizzaro reaction. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு ரிக்வயர்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். கார்பனல் குரூப்பில் பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்கா, சே ஃபார் எக்ஸாம்பிள் CHO இருக்குன்னு வச்சுக்கேன். பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த ஆல்ஃபா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் அப்போ தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஆர் போட்டுக்கலாம். Cannizzaro ரியாக்ஷன் அப்படியே உல்ட்டா. ஓகே, திஸ் requires no alpha hydrogen. alpha hydrogen இருக்கக்கூடாது. alpha hydrogen இருக்கக்கூடாது. அது இல்லைனா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் C double bond O ஆல்டிஹைடு, இங்கே சப்போஸ் ஒரு கார்பன் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த கார்பனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாதுடா. அப்போ வேற எது வேணால் போட்டுக்கோ, வேற ஒரு கார்பன் கூட போட்டுக்கோ, இன்னொரு மீத்தாயில் குரூப் போட்டுக்கோ, இங்கே ஒரு ரிங்கு போட்டுக்கோ, சம்திங் லைக் திஸ், ஏதோ ஒன்று. ஆனால் அந்த இடத்துல ஹைட்ரஜன் மட்டும் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா Cannizzaro ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா Cannizzaro ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, சூப்பர். அப்போ இந்த ரியாக்ஷனில் எந்த இடத்துல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னு பாருங்கள். நான் போட்ட ஸ்ட்ரக்சர் அப்படியே உட்காந்துருக்குறேன் இங்கே.
நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டா லக்ஷன். ஓகே, கண்டினியூ கைஸ். ஸோ திஸ் இஸ் பென்சால்டிஹைடு. இல்லை, பென்சால்டிஹைட் கிடையாது கைஸ், இது பென்சால்டிஹைட் கிடையாதுடா, இது சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு. அது இந்த இடத்துல இந்த கார்பனில் இதான் ஆல்ஃபா கார்பன், இதில் ஒரு ஹைட்ரஜன் உட்காந்துருக்குது. திஸ் இஸ் நாட் கிவிங் யூ Cannizzaro reaction. This will give you Cannizzaro reaction. This will give you Cannizzaro reaction. This will not give you Cannizzaro reaction, and this will not give you Cannizzaro reaction. Okay, இது வந்து கொடுக்கும், gives. No alpha hydrogen. ஆல்ஃபா கார்பன் இதுதான். அந்த கார்பன்ல ஆல்ரெடி 4 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. நோ ஆல்ஃபா ஹைட்ரஜனா gives Cannizzaro reaction. அவங்க not given by கேட்டிருக்காங்க. கிளியராக யோசிச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி கொஷின்லாம் வருதுன்னு வச்சுக்கேன், மண்டையை குழப்பி விட்டுருண்டா. ஏன்னா யோசிக்கிறதே கஷ்டம். ஏன்னா 2 லாஜிக் இருக்குது, எஸ்ஆர் நோ லாஜிக்கு. Cannizzaro ரியாக்ஷன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, கொடுக்குமா கொடுக்காதா, அப்படி 2 லாஜிக் இருக்கும் போது உங்கள் பெண்ணை நம்புங்க. யூ ரைட் உங்கள் ஆன்சர் புக்லேயோ இல்லை கொஷின் பேப்பரில் எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல, ஆன்சர் புக்கில் எழுதுங்க. ஆப்ஷன் ஏ டஸ் நாட் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஸோ கிவ்ஸ் Cannizzaro ரியாக்ஷன். ஓகேவா, ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம், நம்ம கிளாரிட்டிக்காக எழுதிக்கோங்க. இங்கே நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆப்வியஸ்லி ஃபார்மாலிட்டியே நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், கிவ்ஸ் Cannizzaro ரியாக்ஷன். இந்த இடத்துல ஹேஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன், டஸ் நாட் கிவ் Cannizzaro ரியாக்ஷன். ஓகே, இதுல ஹேஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன், டஸ் நாட் கிவ் Cannizzaro ரியாக்ஷன். 2 ஆன்சர் இருக்கு. ஸோ மேபி சிபிஎஸ்சி கொஸ்டினாக இருக்காமல் இருக்கும், அதனால் ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். என்னமோ கேட்குறான்டா சஞ்சித், என்னன்னு தெரில. வரும்போது கான்டாக்ட் இன்னும் போட்டு கேளுங்கடா, எனக்கு கொஷின் புரியல அந்த கொஷின். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் Cannizzaro ரியாக்ஷன். நிறைய தடவை இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அசிட்டால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கொஷினில் ஆப்ஷன் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? கன்வர்ஷன் வருது பார். ஹவு டு ஸ்டடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பாரு, எதில் ஃபோக்கஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பாருங்கள் கைஸ். இந்த லைவ் வீடியோஸ்லாம் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க, ஒரு கொஷினை பார்க்கும்போது நான் எங்கே ஃபோக்கஸ் பண்ணி எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம் பாரு, 20 கொஷின்ஸ் வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஓகே, we will catch up. Don't worry, 2 o'clock ஆரம்பித்தோம், 2:30 ஆகுது ரஃப்லி. 20 கொஷின்ஸ் போட்டோம், அப்படியே கேட்சப் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, மினிமம் டைம் ஸ்பெண்ட் ஆன சாப்டர்னு பார்க்கக்கூடாதுரா. நீ உனக்கு ஆல்ரெடி கான்செப்ட் தெரியும்னா நீ ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். கான்செப்ட் தெரியாதுன்னா நீ கொஞ்சம் உட்காந்து அதை பார்த்துட்டு தான் வரணும். ஓகேவா, மினிமம் டைம் ஸ்பெண்ட்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆல்ரெடி கான்செப்ட்லாம் தெரியும்னா 20 மினிட்ஸ் ஒரு சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேவா, ரிவிஷன் தானே பண்ண போகிறேன். கான்செப்ட் தெரியாது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 1 hour 1.5 hours ஆன் அ சிங்கிள் சாப்டர். ஓகே, அதுக்கப்புறம் கொஷின்ஸில் இன்னொரு 2 hours உட்காந்திங்கன்னா சாப்டர் தரவாயிடும், 3 hours வரும். Okay, what is the reagent used in that reaction? Which reaction are you talking about guys? சரி வா, இங்க முடிச்சிடலாமா? CH3 MgBr வரணும். ஓகே, காம்பவுண்ட் A and C இந்த ரியாக்ஷன், நம்மளுக்கு A வேணும் C வேணுமாண்டா, ரியாக்ஷன் எழுதிடலாமா? மீத்தைல் மெக்னீஷியம் புரோமைட்ல இருந்து CH3 CHO. So let me take this like this, CH3 C double bond OH. Notice one more thing, questions நான் போடும்போது எல்லாம் ஸ்ட்ரக்சரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகேவா, எப்போவுமே ஸ்ட்ரக்சர் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ ரிமெம்பர் தட். டே என்னடா சொல்கிற, டிஎன்பி ரூல்னு ஏதோ சொல்லிகிட்டே இருக்காண்டா, ரொம்ப ஸ்பேம் பண்ணுறான். வாட் இஸ் தட் டிஎன்பி ரூல்? எந்த டாக்கில்? டிஸ்டன்ஸ் நம்பர் பவரா? எது -i எஃபெக்டில் வர சொல்கிறியா? டே அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்டா, வரும்போது பார்க்கலாம்டா. இங்கே ஒரு கொஷின் இருக்குது, அசிடிட்டி வச்சு ஒரு கொஷின் இருக்குது. சஞ்சித், கொஷின் பேஸ்ட் ஆன் அசிடிட்டி வரும்போது நான் சொல்லித்தரேன் அது. ஓகே, டிஸ்டன்ஸ் நம்பர் பவர். எப்பா எவ்வளோ நேரம் பண்ணியிருக்காண்டா அதை கண்டினியூஸாக. லிக்கிஷ் ஆல்சோ நவ். போதுண்டா ஸ்பேம் பண்ணாதீங்கடா. நவ் டேக் அ லுக் அட் திஸ் கைஸ். அசிட்டால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன்னா மீத்தைல் மெக்னீஷியம் புரோமைடு என்ன கொடுக்கும்? நேற்றுக்கு நம்ம இதை பார்த்தோம்டா கைஸ். மீத்தைல் மெக்னீஷியம் புரோமைடு நியூக்ளியோஃபைல் ப்ரொடியூஸ் பண்ணுமா, எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் பண்ணுமா? திங்க் அண்ட் டெல் மீ. methyl magnesium bromide என்றது Grignard reagent. What does it produce? Very high weightage in the chapter.
நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அவன் டிஸ்டன்ஸ் நம்பர் பவரை சொல்கிறான்டா. இட் ப்ரொடியூசஸ் அ நியூக்ளியோஃபைல். ஆக்சுவலி ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல CH3 மைனஸ் MgBr ப்ளஸ் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட வேலையே அதுதான். நல்ல அழகான ஒரு நியூக்ளியோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. விச் மீன்ஸ் இட் கேன் அட்டாக் த எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் கார்பன். இந்த கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா, ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா, இந்த MgBr அங்கே போயிடும். அப்புறம் வாட்டர் போட்டோடனே எனக்கு என்ன வந்துடும், CH3 CH மேலே CH3 வந்துச்சு, கீழே OH வந்துருச்சு. திஸ் இஸ் யுவர் காம்பவுண்ட் ஏடா. ஏ கிடச்சிருச்சு. ஓகேவா? அந்த CH3 இந்த கார்பனில் அட்டாச் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான் எடுத்துட்டு இன்னொரு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி OH ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கொஷின்ஸ்லாம் ரொம்ப 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 ஈஸிடா. இந்த மாதிரி ஒரு அழகாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. நியூக்ளியோஃபைலை கரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா, எலக்ட்ரோஃபிலிக் சென்டரை கரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ என்ன ஆகுது, சல்ஃபியூரிக் ஆசிட் போடுற. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிங்கன்னா இது டீஹைட்ரேட் ஆகிடும். OH இங்கேருந்து போயிடும், பக்கத்துலேருந்து H போயிடும். ஸோ யூ வில் கெட் CH3 CH double bond CH2. This is your compound B. ஓகே, இப்போ நேத்திக்கு படித்த ஒரு ரியாக்ஷன் வருது. என்ன ரியாக்ஷன் அது? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். Hydroboration oxidation gives you anti-Markovnikov addition of water. So, இவ்வளோ பெரிய ஆரோ போட்டோன்னா இங்கே எழுதுறது B2H6 slash H2O2 OH minus. இதான் reagent. Hydroboration oxidation. போட்டினா என்ன ஆகும்? டெர்மினல் பொசிஷனில் CH3 CH2 CH2 OHன்னு ஃபார்ம் ஆகிடும். இதுதான் என்னுடைய காம்பவுண்ட் சி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கம்பேர் ஏ அண்ட் சி சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட்ஸ் ஏ அண்ட் சியை கம்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து 2 ப்ரோபனால், சி வந்து 1 ப்ரோபனால். அப்போ ஆன்சர் என்ன? தே ஆர் பொசிஷனல் ஐசோமர்ஸ். பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் மாறி இருந்துச்சுன்னா பொசிஷனல் ஐசோமர்ஸ். தே ஆர் நாட் ஐடென்டிக்கல், தே ஆர் நாட் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. தே ஆர் நாட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். நோ, you can't say them. Both of them are optically inactive. So இதுவும் தப்பு. ஓகே, I will always check all 4 options டா. அது எனக்கு ஒரு பழக்கமாகவே வந்துருச்சு. ஏன்னா நிறைய தடவை பார்த்துட்டேன். கொஷினில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், இல்லாட்டி ஆப்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, தப்பு போட்டுருவாங்க நம்ம கொடுத்த ஆன்சரை. அப்புறமா ரிவ்யூ பண்ணும்போது கரெக்ட் போடுவாங்க. எதுக்கு அந்த பிரச்சனை? ஒரே இடத்துல பார்த்துட வேண்டியதாக எல்லாத்தையும். இன்றைக்கெலாம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம்டா. டோன்ட் வரி. நம்மளுக்கு தான் ஃபார்ம் வந்துருச்சுல்ல. ஆன்சர் பொசிஷனல் ஐசோமர்ஸ் இஸ் கரெக்ட். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஷின். நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது நல்லா செம்மையாக போடலாம். அதனால தான் எக்ஸ்டெண்டட் டைம் எடுத்து படிக்கணுன்றது. உங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. நேம் த காம்பவுண்ட் இன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் காம்பவுண்ட்ஸா? என்னடா சொல்ற? நேம் த, இதோட நேம் வேணுமா உனக்கு? இது வேணுன்றியா? இது ஈஸியாச்சேடா. 1-methyl cyclohexane carbaldehyde. இதான ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கு. அதர்வைஸ் இட்ஸ் cyclohexane carbaldehyde. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Think this is a question. Okay, which of the following compounds will give butanone on oxidation with one oxidizing agent? Alkaline KMnO4 is a strong oxidizing agent. Strong oxidizer. இதில் எனக்கு என்ன காம்பவுண்ட் வரணும்? பியூட்டனோன் வரணும். பியூட்டனோன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சவொடனே ஆன்சர் வந்துடும். பியூட்டனோன் இதுதான் ஸ்ட்ரக்சர். இது வரணும்னா இந்த பொசிஷனில் ரெடியூஸ் ஆகிருக்கணும். அந்த பொசிஷனில் ஆல்கஹால் இருந்தால் தான் இது வரும். Which means I will put alcohol in that position. CH3 CH OH CH2 CH3. முடிஞ்சிச்சா? பியூட்டன் 2 ஆல். அவ்வளோதான். ஒரு கொஷின் 30 செகண்ட்ஸில் முடிக்கிறோம். கமான் கைஸ், ஏதாவது டவுட் இருக்கா இதில்? எனி டவுட்ஸ்?
அது ஆல்கஹாலில் மட்டும் அந்த ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம்டா. 413 கெல்வின் போட்டினா ஈத்தர் வரும், 443 கெல்வின் போட்டினா அல்கீன் வரும். ஹை டெம்பரேச்சரில் அல்கீன் கொடுக்கும், லோ டெம்பரேச்சரில் ஈத்தர் கொடுக்கும். ஃபேண்டாஸ்டிக், நைஸ். H2SO4 இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கிடையாது. அது அவ்வளோ ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணாது. சல்ஃபர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதில் 3 ஆக்சிஜன் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சர். அது வேறு ஏதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும், ஆனால் இது போய் வலியை போய் ஆக்சிடைஸ் பண்ணாது. ஓகே, ஸோ மூவிங் ஆன், let's move on to this question. This is butane 2-ol is very easy guys. 25 அடிச்சிட்டோம்டா. Clemmensen reduction guys, இந்த ரிடக்ஷனில் 2 இருக்குடா. ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸில் 2 இருக்கு. நம்பர் 1 வந்து அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியமில் கிளெமென்சன் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஓகே, கிளெமென்சன். நான் அவரோட நேம் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். எனக்கு அவரோட பேர் எக்ஸாக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியாது. பட் ஐ வில் ப்ரொனவுன்ஸ் இட் கிளெமென்சன். SON SEN SEN பற்றி அதே தப்பாக எழுதியிருக்கேன். கிளெமென்சன் ரிடக்ஷன். அதே மாதிரி அவர் பேரையும் கொலை தான் பண்ண போகிறேன், பாவம். பேசிக் மீடியமில் ஓகே Wolff-Kishner reduction. Okay, Clemmensen reduction, Wolff-Kishner reduction. சொல்றேன், அதெல்லாம் ஆப்டிமைஸ்டா, நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. நீ நோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த கிளெமென்சன் ரிடக்ஷனோட இது என்னன்னா ஜிங்க் அமால்கம். இதுக்கு பேர் என்னது? ஜிங்க் அமால்கம் அண்ட் HCl. இந்த கண்டிஷன் தான் கிளெமென்சன் ரிடக்ஷன். இது என்ன பண்ணும்? ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, கீட்டோனாக இருந்தாலும் சரி, அசிடிக் மீடியமில் வச்சு ரெடியூஸ் பண்ணி அதை CH2 மாற்றிடும். ஓகேவா? ஸோ இன் போத் ஆஃப் தீஸ் ரிடக்ஷன் C+O will become CH2. ரெண்டுத்துலையுமே இதான் நடக்க போகுது. Wolff-Kishner ரிடக்ஷனில் ஹைட்ரசீன், இதுக்கு பேர் ஹைட்ரசீன் இன் பேசிக் மீடியம், KOH போடனா KOH போட்டுக்கோ, பேசிக் மீடியம் அண்ட் விஸ்கஸ் சால்வெண்ட். ஓகே, கிச்னர் ஸ்பெல்லிங் CH தானே பார்த்துருக்கேன் நான், SH வேணா போட்டுக்கிறேன்டா, ஐ டோன்ட் நோ. ஓகே, சில டெக்ஸ்ட் புக்கில் SH போட்டிருக்காங்க, சில டெக்ஸ்ட் புக்கில் CH போட்டிருக்காங்க, சில வெப்சைட்டில் CH போட்டிருக்காங்க. எத்திலீன் கிளைக்கால் விட்டுறாதீங்க. எத்திலீன் கிளைக்கால்ன்ற கண்டிஷனும் நம்மளுக்கு தேவை. பட் சம்டைம்ஸ் வந்து எத்திலீன் கிளைக்கால் கொடுத்துருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஓகே. HNO3 ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ரா, ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது. ஓகே, டெம்பரேச்சர் எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் ரொம்ப சில கண்டிஷன் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீனால் ரியாக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் டு அல்கீன், ஆல்கஹால் டு ஈத்தர் கன்வர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து அந்த டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஓகேவா? why are you keeping carbon C double bond in second position? அப்படிலாம் எதிராக சொல்கிறேன். செகண்ட் பொசிஷனில் தானே கீட்டோன் கிடைக்கும் நம்மளுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பியூட்டனோன் தானே சொல்லியிருக்காங்க. there is only one butanone, I mean 2 butanone. there is only 2 butanone. பியூட்டனோன்னா ஒரு 2 butanone மட்டும்தான் இருக்குது, வேற இல்லை. அதனால தான் செகண்ட் பொசிஷனில் தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷனில் என்ன கண்டிஷன்? இதான் கொஸ்டின். கோ ஹெட் அண்ட் ஆன்சர் திஸ் கைஸ். வாட் இஃப் வி டோன்ட் மென்ஷன் டெம்பரேச்சர்? மார்க் குறைப்பாங்களா? கொஸ்டினை பொறுத்துடா. சில டைமு ப்ராடக்ட் மட்டும் தான் கேட்பாங்க, சில டைமு ரியாக்டன்ட்டோட ரியேஜென்ட் மட்டும் தான் கேட்பாங்க, சில டைமு ரைட் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் ரைட் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நீ டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணணும். ரைட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நீ ப்ராடக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணினா போதும். வாட் இஸ் த ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டாலும் நீ டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ண தேவையில்ல, ரியேஜென்ட் தானே கேட்குறாங்க. ஸோ நீ டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் போதும். ஓகேவா? ரைட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்னு கேட்டாங்கன்னா நீ எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. திஸ் இஸ் ஈஸி கொஸ்டின். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வா, இப்போதான் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புலமாக இருக்குன்றது தெரியும். ஹீட், ஆமாண்டா, ட்ரையாங்கிள் சிம்பிள் இஸ் ஃபார் ஹீட். அந்த சிம்பிள் எப்படி எடுத்துகிட்டு வந்தன்றது பெரிய விஷயம்டா.
எக்ஸாம்பிள் ஃபார் போத் ரிடக்ஷன் கொடுக்குறேன் இன்னும் நிறைய கொஷின் இருக்கு வரும்போது கொடுக்குறேன். ஓகே கைஸ், இந்த கொஷின் கொஞ்சம் சேலஞ்சிங் கொஷின். லெட்ஸ் சி. எல்லாமே காமன் நேம். இந்த எல்லா நேம்ஸும் என்சிஆர்டி புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த ரியாக்ஷனில் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சின்னமால்டிஹைடு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பற்றி பேசும்போது சொல்லுவாங்க. ஓகே, சின்னமால்டிஹைடு வந்து ஒரு ஃபீனைல் ரிங்கில் ஒரு டபுள் பாண்டட் கார்பன் அட்டாச் ஆகிருக்கும், அது கூட ஒரு ஆல்டிஹைடு அட்டாச் ஆகிருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ சின்னமால்டிஹைட். ஓகே, அசிட்டோஃபீனோன் அப்படின்றதும் ரிங்கு கார்பனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கும், அதில் CH3 அட்டாச் ஆகிருக்கும். இந்த குரூப்புக்கு பேர் அசிட்டோ, இது ஃபீனோன். வேலர் ஆல்டிஹைட்னா பென்டனால், 5 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட், 5 கார்பன் இருக்கிற ஆல்டிஹைட், அதுதான் வேலர் ஆல்டிஹைட். அக்ரோலின்னா ஆல்டிஹைடு இருக்கும், அப்புறம் ஆல்டிஹைட் டபுள் பாண்ட் இருக்கும், இதுதான் அக்ரோலின். மெசிட்டைல் ஆக்சைடு எங்கே வரும் தெரியுமா? ஆல்டால் கண்டென்சேஷனில் வரும். ஆல்டால் கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைட் கிவ்ஸ் மெசிட்டைல் ஆக்சைடு. ஓகேவா, அது ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ இதை வச்சு சொல்லுங்கள், வாட் இஸ் தி ஆன்சர்? வெலர் ஆல்டிஹைட் இங்கே இருக்குது, அப்புறம் ப்ரோப் 2 ஈனால் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? அசிட்டோஃபீனோன் இருக்குமே, 3 ஃபீனைல் ப்ரோப் 2 ஈனால் இங்கே இருக்குது, இல்லை இது இருக்குது அசிட்டோஃபீனோன். 1 ஃபீனைல் எத்தனோன் இருக்குது. சின்னமால்டிஹைடு 3 ஃபீனைல் ப்ரோப் 2 ஈனால், ஐ திங்க் திஸ் இஸ் இட், சின்னமால்டிஹைட். தட் மீன்ஸ் மெசிடைல் ஆக்சைடு இஸ் 4 methyl pent 3 in 2-one. This is mesitile oxide. Okay, so this is your answer. 1D. முடிஞ்சு போச்சுரா. 1D 2 இருக்கு, அப்புறம் 2E 2D 2E. yeah, this is option A is the right answer. எல்லாரும் போட்டீங்க. very good. You guys are very good. Let's move on to the next one. We are now approaching 50 very fast. So guys, this is the full scheme of things. Okay, acetone உடைய acetone aldol condensation product. acetaldehyde சொல்லிட்டேனா, சாரி, aldol condensation product of acetone, that is mesitile oxide. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இந்த காமன் நேம்ல சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் மெசிடைல் ஆக்சைடு, ரைட் த சிந்தசிஸ் ஆஃப் மெசிடைல் ஆக்சைடுமா. ஓகேவா கைஸ், அந்த செக் த டிஸ்கிரிப்ஷன்டா. நான் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஐ வில் ஆல்சோ என்ஷூர் தட் இட் இஸ் டன் இன் யூடியூப். செக் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு தடவை. ஓகே, யா, aldol condensation product of acetone is mesitile oxide. Any other doubts here guys? I think this is fine. இது cross aldol condensation of formaldehyde and acetone. Okay, moving on to the next question. In the question easy, this is propanol. I'm not even going to spend too much time here. propanol அவ்வளவுதான். IUPAC name of CH3CH2OH. next இதுவும் இந்த question சொல்லுங்கடா. திடீர்னு திருப்பி IUPAC வந்திருக்கோம். இட்ஸ் ஓகே, quickly let's finish it. ஆல்டிஹைடு தான் இங்க ஹையர் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப். இது முடிஞ்ச உடனே கன்வர்ஷன் தான். அப்போ இதுக்கு என்ன நேம்? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் குரூப்? NH2 குரூப். கண்டிப்பாடா, கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். அவ்வளோதான். திஸ் குரூப் இஸ் கால்ட் அஸ் அமினோ குரூப். ஸோ வி வில் கால் திஸ் as 2-amino propanol. Nice. Okay, easy. Let's move on to this question. Okay, what is this? Arrange the following compounds in increasing order of reactivity. In the question நம்ம முடிச்சாச்சு. Let's move on. Next question. Okay, so this question is kind of interesting. Let's see this question. உங்களுக்கு C8H8O னு ஒரு காம்பவுண்ட் இருக்கான். அந்த காம்பவுண்ட் பேர் A1. ஓகே, A C8H8O. ஓகே, it gives positive DNP and iodoform test. guys, positive DNP test கொடுக்குது அப்படின்னாலே இது வந்து ஆல்டிஹைடா இருக்கணும், இல்லாட்டி கீட்டோனா இருக்கணும். ஓகே, அசைன்மெண்ட்ல இருக்க அந்த क्वेश्चन. நைஸ். ஓகே, தட் மீன்ஸ் iodoform test கொடுக்குதுன்னா you definitely should have the CH3CO group. இதுலயே எவ்வளவு போயிடுச்சு? C2H3
ஓ போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கு? மீதி இந்த காம்பவுண்டில் எவ்வளோ இருக்கு? C6 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் H5 இருக்கு. அவ்வளோதான்டா, வந்துருச்சுடா. இதான்டா காம்பவுண்டு. C6H5ன்றது பென்சீன் ரிங்கில் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இது வரைக்கும் வந்து C2H3O, மீதி இருக்கிறதுலாம் C6H5 கண்டுபிடிச்சேன். ஸோ திஸ் ஹேஸ் டு பி த காம்பவுண்ட். காம்பவுண்ட் ஏ வந்து அசிட்டோஃபினோன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தென் it gives positive DNP, correct. It gives iodoform test, correct. It neither reduces tolerance reagent nor does it decolorize bromine water. அவ்வளோதான். Of course, tolerance reagent is given only by aldehydes. Only by aldehydes. This is not an aldehyde. Okay, bromine water is decolorized only by double bonded compounds. This is not double bond. Okay, right, this is sufficient information for this. Let's move on to the next question. Okay, இந்த இடத்துல ஒரு aldehyde கொடுத்திருக்காங்க, that is CHO, C 3 CH3 group இதில் attach ஆயிருக்கு. CH3 CH3 CH3. Notice one thing, we want aldol condensation means we want requires alpha hydrogen. நான் முன்னாடி சொன்ன மாதிரி alpha hydrogen வேணும். alpha hydrogenனா என்னது? இந்த ஆல்டிஹைடுக்கு டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். அதுல ஒருவேளை ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது பேர் ஆல்பா ஹைட்ரஜன். This does not have alpha hydrogen, so it cannot give aldol condensation. Comment அடிச்சிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. So it does not give aldol condensation. அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ இந்த aldol condensation based problemsலாம் ரொம்ப ஈஸி. These are from challenge 100. தெரியலையடா. There are many questions. I have collected all these questions because of their frequency in CBSE exams. இது ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஓகே, பை ப்ராடக்ட் எழுதணுமா? அதுவும் கொஷினை பொறுத்து தாண்டா இருக்கு. கொஷினில் ரைட் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் தான் எழுதணும். ரியேஜென்ட் எழுதணும், கண்டிஷன் எழுதணும், பை ப்ராடக்ட்ஸ் எழுதணும், எல்லாமே எழுதணும். ஓகே, ரைட் த மேஜர் ப்ராடக்ட் மட்டும் தான் கேட்டாங்கன்னா நீ வேற எதுவுமே எழுத தேவையில்ல, மேஜர் ப்ராடக்ட் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? சம்டைம்ஸ் ரைட் த சைட் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் fill in the blanks and question mark போட்டு அது என்னன்னு கேட்பாங்க. ஓகே, யா. So let's take a look at out of these compounds which gives iodoform test. Iodoform test requires methyl ketone. CH3CO group இருந்துச்சுன்னா தான் iodoform test கொடுக்கும். இதுல எங்க இருக்கு? இங்க இருக்கு. This gives iodoform test. அவ்வளவுதான், simple. Okay, next question. Day 50 அடிக்க போறேன்டா, very close to 50. Give the chemical test to distinguish between following. chemical test நம்ம நிறைய டெஸ்ட் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. iodoform test ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபெலிங்ஸ் டெஸ்ட், டோலன்ஸ் டெஸ்ட் பார்த்துருக்கோம், புரோமின் வாட்டர் டெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய கார்பைலமின் டெஸ்ட்லாம் நம்ம இனிமேல் தான் வருது அமீன்ஸில். இங்கே வந்து இதை வச்சே முடிச்சிடலாம். ப்ரோப்பனால் ஒன்று இருக்கு, ப்ரோப்பனோன் இருக்கு, இது ஆல்டிஹைடு, இது மீத்தைல் கீட்டோன். 2 டெஸ்டே சொல்லலாம், நிறைய டெஸ்ட் சொல்லலாம். ஆல்டிஹைடு ஒரு சைடு இருக்கு, கீட்டோன் இன்னொரு சைடு இருக்கு. நான் கண்ணை மூடிட்டு டோலன்ஸ் டெஸ்ட் சொல்லிடலாம். ஓகே, ஸோ டோலன்ஸ் டெஸ்ட் ஈஸிலி கிவ்ஸ் யூ சில்வர் மிரர் வித் ஆல்டிஹைட் அண்ட் இட் டஸ் நாட் கிவ் யூ கைஸ். இங்க பாருங்க, டிஸ்டிங்விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை நல்லா பாருங்கடா. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் உடனே ஒரு டேபிளை போட்டுருவாங்க. டேபிளை போட்டு இந்த சைடு ப்ரொப்பனால்னு போடுவாங்க. இதை எழுதிடாதீங்கன்னு சொல்றேன். டோன்ட் டூ திஸ். ஓகே, ப்ளீஸ் டூ நாட் டூ திஸ். ப்ளீஸ் ரிமெம்பர், ப்ரொப்பனால்னு போட்டு இங்க ப்ரொப்பனோன்னு போட்டு திஸ் இஸ் அன் ஆல்டிஹைட், திஸ் இஸ் த கீட்டோன். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. டிஸ்டிங்விஷ் அப்படின்னா ஒரு கெமிக்கல் டெஸ்ட் வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணணும்னு அர்த்தம். டெஸ்ட் வேணும். சும்மா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தீஸ் டூ, இதுல 2 கார்பன் எண்டில் ஆல்டிஹைட் இருக்கு, இதுல நடுவில் கீட்டோன் இருக்கு அப்படின்னு பண்ணி வைக்காதீங்க. ஓகே,
சரி சரி ஓகே. ஐ ஹவ் சீன் பீப்புள் டூ தட். டிஸ்டிங்விஷ்னாலே கெமிக்கல் டெஸ்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். ஓகே, வி ஆர் நாட் லுக்கிங் அட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தீஸ் திங்ஸ். அது அப்படி கேட்பாங்க, அப்போ டிஃபரன்ஷியேட் பிட்வீன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே கெமிக்கல் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே டாலரன்ஸ் டெஸ்ட் ஐடோஃபார்ம் எழுதலாம். yellow precipitate is obtained when propanone is treated with chloroform and basic medium. Sorry, not chloroform, iodoform and iodine and NaOH, but it will not be given by propanol. Benzaldehyde benzoic acid, இதுவும் aldehyde acid, இங்கேயும் tolerance test வரும். ஓகே, இன்னொரு டெஸ்ட் சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட். brisk effervescence வந்து பென்சோயிக் ஆசிட் கிட்ட இருந்தா வரும். ஸோ ஐ வில் ரைட் இட் NaHCO3 டெஸ்ட். ஓகே, மென்ஷன் பண்ண சொல்றாங்களா கிவ் சொல்றாங்களா? கிவ் தான் சொல்லியிருக்காங்க. இது பண்ணீங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, எலுசிடேட் ஆர் கிவ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் 573 ஆல்கஹாலில் தாண்டா போடுவேன், இங்கே போட மாட்டேடா. ஆஹா, இங்கே வராது. ஓகே, மூவிங் ஆன் கைஸ். 48 2 ரன் அடிச்சா 50 அடிச்சிடலாமா? நேம் த ரியேஜன்ட்ஸ் யூஸ் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இங்கே பாரு, ஒரு கீட்டோனை ஆல்கஹாலா மாத்தினா அது ரெடக்ஷனா ஆக்சிடேஷனா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. கீட்டோனை ஆல்கஹாலா மாத்தினா அது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? ஐடோஃபார்மும் யூஸ் பண்ணலாம். ஐடோஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? ஏய், ரெண்டாவதுக்கு ஐடோஃபார்ம் யூஸ் பண்ண முடியாதுடா. இது ஆல்டிஹைடு, இது ஆசிட்ரா. மீத்தாயில் கீட்டோன் இருந்தால் தானே ஐடோஃபார்ம் யூஸ் பண்ணும். இங்கே ஐடோஃபார்ம் யூஸ் பண்ண முடியாதுடா. சோடியம் இது பண்ணலாம், இல்லை டோலன்ஸ் பண்ணலாம். நீ எங்கள் ஃபீலிங்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. ஃபீலிங்ஸ் டெஸ்ட் வராதிங்க. ஓகே, இங்கே சொல்கிறியா? இங்கே சொல்ல முடியாது, அது பண்ண முடியாது. ஐடோஃபார்ம் வராது இதில். திஸ் இஸ் ரிடக்ஷன் கைஸ். இங்கே பாரு, கீட்டோனை ஆல்கஹாலாக மாற்றணும்னா அது ரிடக்ஷன். அப்போ உனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து கீட்டோனில் ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுறாதீங்க. வோல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன்லாம் போட்டிங்கன்னா ஆல்கஹால் வராது, அல்கேன் வந்துடும். அதனால் யூ ஹாவ் டு choose your reducing agent. We can use lithium aluminum hydride, one of the best reducing agent. You can also use sodium borohydride, which is a mild reducing agent. அது வந்து அந்த ஆல்டிஹைடு கீட்டோனில் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த ரெண்டுத்தில் எது வேணால் போட்டுக்கலாம். ஹைட்ரஜன் பிளாட்டினம் போடலாம், அதுவும் ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுறக்கூடாது. டைபாலெச் போடலாம்டா, டைபாலெச்சும் போடலாம். ஐ திங்க் இட் ஒர்க். ஓகே, இந்த இடத்துல பாரு. ஓகே கைஸ், டேக் a look at this. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சா? பிசிசி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ரா, திருப்பி வந்துடும்டா கீட்டோனு. இங்கேருந்து திருப்பி அங்கே போயிடும். தெரியாமல் சில ஆல்கஹால் ரெடியூஸ் ஆயிருந்தாலும் பின்னாடி போயிடும். ஓகே, ஸோ நோ பிசிசி இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நோ பிசிசி. பிசிசி இஸ் அ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, மூவிங் ஆன் டு திஸ் ஒன் கைஸ். இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, CH2 CH3. ஓகே, இதிலிருந்து எனக்கு என்ன வருது? COO K+ வருது. ரிங்கில் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. இதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? we will use KMnO4. ஓகே, ஆனால் KMnO4 வந்து ரெண்டு மீடியம்லையும் ஒர்க் ஆகும். அசிடிக் மீடியம்லையும் ஒர்க் ஆகும், பேசிக் மீடியம்லையும் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு இங்கே என்ன வேணும்? சால்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன வேணும்? அசிடிக் மீடியம் வேணுமா, பேசிக் மீடியம் வேணுமா? பேசிக் மீடியம் வேணும். ஓகேவா? KOH ஹீட்டு போட்டுக்கோ. ஓகே, இங்கே ஹீட்டு போடலனாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் போட்டுட்டிங்கன்னா இன்னும் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நோ இஷ்யூ. அவ்வளோதான். வி ஆர் ஒன்லி சீயிங் கொஷின்ஸ் டா. only questions only from the chapter of aldehyde, ketones and carboxylic acid. Okay, PCC இங்க யூஸ் பண்ண முடியாது. PCC is a mild oxidizing agent. You need a strong oxidizing agent here. Okay, half century அடிக்க போறோம். We are done with question number 48. Slide 50 டா. Slide 50. Check it out. Write the reagents required in the following reaction. ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆனா டபுள் பாண்டுக்கு ஒண்ணுமே ஆகல. இது ரொம்ப ரேரான ஒரு ரியேஜென்ட்.
இங்கே பிசிசி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் KMNO4 போட்டினா அடிச்சு தூக்கிடும் எல்லாத்தையும். டபுள் பாண்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றிடும், CHOவை கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றிடும், எல்லாத்தையும் கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றிடும். அதனால KMNO4 K2Cr2 இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இவ்வளோ போதும்டா இன்னைக்கு. என்கிட்ட கிட்டத்தட்ட how many questions do I have? I have roughly 250 slides. அவ்வளோலாம் நம்ம பண்ண மாட்டோம். இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜோன்ஸ் ரியேஜென்ட்லாம் ஸ்ட்ராங்டா, அதை போட்டு வச்சிடாத. நம்மளுக்கு மைல்டாக வேணும். ஓகே, யூ கேன் மேபி யூஸ் காலின்ஸ் ரியேஜென்ட். லெட் மீ திங்க். அது யூஸ் பண்ணலாம். PCC யூஸ் பண்ணலாம். PCC தான் பெஸ்ட்டுங்க. ஓகே, பிரிடினியம் குளோரோக்ரோமேட் முடிஞ்சிச்சா? ஆனால் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரியேஜென்ட் வந்து காப்பர் தான்டா. இதில் காப்பர் என்ன பண்ணும்? டீஹைட்ராஜினேஷன் பண்ணும். ஓகே, இந்த ஆல்கஹால் குரூப்பையும் இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனையும் எடுத்து விட்டுரும். ஸோ காப்பர் 573 Kelvin இஸ் த எக்ஸலண்ட் ரியேஜென்ட் ஃபார் திஸ் கன்வர்ஷன். யூ டோன்ட் நீட் PCC ஆல்சோ. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு கொஞ்சம் டபுள் பாண்டில் கை வைக்கும், அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக காப்பர் போட்டுக்கோ, ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் டு அமைடு. ஆசிட் டு அமைடு ஈஸிடா. அமோனியா முடிஞ்சு போச்சு. அமோனியா போட்டு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் கண்டிப்பாக ஹீட் பண்ணியே ஆகணும். இது CH3COOH அமோனியா போட்டினா அமோனியம் சால்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு CH3COO NH4+ வந்துடும். நீ அப்போனா இதை வந்து என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணினா தான் CH3CO NH2 வரும். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ராங் ஹீட்டிங் பண்ணினா இது சயனைடாக மாறிடும். ஸ்ட்ராங் ஹீட்டிங் பண்ணினா இங்கேருந்து திருப்பியும் வாட்டர் போயிட்டு CH3C triple bond N வந்துடும். This can be aided by dehydrating agents. KMNO4 H2SO4 ஹீட் பண்ணினா டபுள் பாண்ட்லாம் உடஞ்சி துண்டு துண்டா போயிடும்டா. ரெண்டு சைடும் ஆசிட் வந்துடும்டா. அது all are covered in this class. We are going to look at high frequency questions in this class from the chapter aldehydes, ketones and carboxylic acids. அவ்வளவுதான். Okay, we will not do anything else. Only questions from this. Okay, arrange the following compounds in increasing order of their properties. Reactivity இதை நம்ம முடிச்சாச்சு ஆல்ரெடி. aldehyde the highest reactivity. அதுக்கப்புறம் இது propanone aliphatic இருக்குல்ல, இதுக்கப்புறம் aromatic ketone. ஓகே, highest இது lowest. ஸோ இதை A B C ன்னு வச்சிருந்தோம்னு வச்சுக்கேன். C is the highest reactivity, B அதுக்கப்புறம் A அதுக்கப்புறம் B. முடிஞ்சிச்சா? இது இங்கே கேட்டிங்களே DNPன்னு கேட்டிருந்தீங்களே, இங்கே தான் அந்த DNPன்ற ஒரு விஷயம் வரும். ஓகே, குளோரின், ஃப்ளூரின் அண்ட் சிம்பிளி மீத்தைல் குரூப். அசிடிக் கேரக்டர் வேணும். லெட்ஸ் டேக் அ லுக் அட் திஸ். அசிடிக் கேரக்டர் நேத்திக்கும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அசிடிக் கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? நேத்திக்கு இருந்தவங்களாம் சொல்லுங்க. எப்போ நம்ம வந்து ஒரு ஆசிடை வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம்? யூ ரிமெம்பர் திஸ். HA ரிவர்சிபிள் H++A- கான்ஜுகேட் பேஸ். ஞாபகம் இருக்கா? கான்ஜுகேட் பேஸ் அதான் ஆனயான். எப்போ வந்து இந்த HA வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம்? when we have a very stable conjugate base. கான்ஜுகேட் பேஸ் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா, ஓகே, கான்ஜுகேட் பேஸ் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா this will be stronger acid. எப்போ ஸ்டேபிளா இருக்கும்? எப்போ ஸ்டேபிளா இருக்கும்? lower the charge, greater the stability. எப்போ lower the charge இருக்கும்? அப்படியே லாஜிக் ஆஃப் ட்ரெயின் ஆஃப் லாஜிக்கை பிடிச்சி போயிட்டே இருக்கணும். ஓகே, 3 ஆனியானு எழுதிக்கலாமா? நம்மக்கிட்ட என்னென்ன ஆனியான் இருந்துச்சு? CH3COO- இருந்துச்சு. அப்புறம் CH3Cl, இந்த இடத்துல CH2 வச்சுக்கலாம், COO- இருந்துச்சு. அப்புறம் FCH2COO- இருந்துச்சு. குளோரினும் ஃப்ளூரினும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். இது வந்து எலக்ட்ரானை இங்கே வாங்கிடும், அது பக்கத்தில் வாங்கிடும். ஓகே, CH3 குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாகும். இப்போ பவர் பார்க்கணும். டிஎன்பியில் பீன்றது பவர். குளோரின் மோர் பவர்ஃபுல்லா இல்லாட்டி ஃப்ளூரின் மோர் பவர்ஃபுல்லா?
fluorine has greater electronegativity. Okay, so fluorine greater electronegativity இருக்கிறதுனால fluorine வந்து இன்னும் நல்லாவே reduce பண்ணுது. So இதுதான் most stable anion, therefore this will give you the most stable cation. Acid, most stronger acid. So this is the strongest acid. இதுதான் next second place. இது நம்ம ABC ன்னு போட்டுக்கலாமா, PQR ன்னு போட்டுக்கலாம், PQR. Okay, so Q is the strongest acid and then comes P and then comes R. எக்ஸாம்பிள் எழுதும் போது நீங்க ஸ்ட்ரக்சர் போட்டு எழுதுங்க. ஓகே, சூப்பர்டா, ஃபேண்டாஸ்டிக், எவ்ரிபடி காட் தி ஆன்சர் ரைட், வெல் டன். டக்கு 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 டக்குன்னு சொல்றீங்க. டே 50 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம்டா, நம்ம கலக்குறோம். 54, அதுக்கப்புறம் ஒரு 4 வேற அடிச்சிட்டோம். ஓகே, PYQ இன்னைக்கே முடிச்சிருவோம்டா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ஒன் டே போதும்டா இன்னைக்கு. இந்த ஸ்லைட் செட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் முடிச்சிட்டிங்கனாலே போதும். ஓகே, அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸே நிறைய இதில் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டேக் அ லுக் அட் திஸ் கைஸ். இது என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க. ஒரு ஆல்டிஹைட் இருக்கு, அந்த ஆல்டிஹைடோட கான்சென்ட்ரேட்டட் பேஸ் போட்டிருக்கோம். என்ன ரியாக்ஷன்? Cannizzaro reaction. This reaction is called as Cannizzaro reaction. அந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இங்க வேணாண்டா, ஆர்டர் ஆஃப் -i எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ திஸ் இஸ் Cannizzaro reaction. Cannizzaro reactionோட ப்ராடக்ட் நம்ம இன்னும் பார்க்கல இல்லையே. Cannizzaro reaction is called as disproportionation reaction. Cannizzaro is a disproportionation reaction. அப்படின்னா என்ன அர்த்தம்? HCHO is going to get both oxidized as well as reduced. ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்கு நடக்க போகுது. ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட் கிடைக்கும், HCOH கிடைக்கும். ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹால் கிடைக்கும், CH3OH கிடைக்கும். இதுதான் ப்ராடக்ட்ஸ். ஆனால் ஆசிட் மீடியமில் இருந்தால் தான் ஆசிட் கிடைக்கும். இங்கே பேஸ் மீடியம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து HCOO -K+ எழுதிக்கணும். ஓகேவா, ஜான் ஜோன்ஸ்னா அந்த இவன் தானடா ஃபைட்டர், அவனை ஏன்டா இங்கே இழுத்துட்டு வரீங்க? CH3OH. So these are the products of Cannizzaro reaction. Simple enough, simple enough. I don't think மெக்கானிசம்லாம் இதுக்கு கேட்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஓகேவா, கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஆல்டிஹைட் இருக்கு. நைட்ரேட்டிங் மிக்சர் போட்டிருக்கேன்டா, நைட்ரேட்டிங் மிக்சர் ஆல்டிஹைடில் போட்டிருக்கேன். நைட்ரேஷன் எந்த பொசிஷனில் நடக்கும்? ஆல்டிஹைட் என்ன குரூப்பு? ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கா இல்லை மெட்டா டைரக்டிங்கா? எல்லா ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம் இருக்குடா அஷ்ஃபாக், எல்லா ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம் இருக்கு. மெட்டா டைரக்டிங், ஆர்த்தோ பேரா கிடையாதுமா. aldehyde group is a meta directing group, so you will get aldehyde la irundhu meta position anga nitro poi ukandukum. Okay, this is the product formed, so check it out. Cannizzaro reaction ஒரு மார்க் கிடைச்சிச்சு நமக்கு. மெட்டா நைட்ரோ பென்சால்டிஹைட் இன்னொரு மார்க் கிடைச்சிச்சு. கிளியரா? சூப்பர். மெட்டா, வை மெட்டா? ஓகே, ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவா? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிபிஎஸ்சிக்கு எப்போ பென்சீன் ரிங்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம் ஏன்னு வச்சுக்கலாமா, அந்த ஆட்டம்ல லோன் பேர் இருந்துச்சுனாலோ, ஓகே, திஸ் வில் பி ஆர்த்தோ பேரா டைரக்டிங். எக்ஸாம்பிள் சொல்லவா? அந்த ஆட்டம்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா திஸ் வில் பி ஆர்த்தோ பேரா டைரக்டிங். எக்ஸாம்பிள் என்னது? Let's take for example phenol. Phenol oxygenல ரெண்டு லோன் பேர் இருக்கு. Sure, this passes. அடுத்தது aniline NH2 ரெண்டு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, அதுவும் பாஸ் ஆயிடும். This also share. And then anisole OCH3 இதுலயும் ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, இதுவும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். குளோரோபென்சீன் 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதுவும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். இது எல்லாம் தவிர்த்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் என்னன்னா டொலுவின். ஓகே, டொலுவின்ல அந்த லோன் பேர் கிடையாது,
ஆனால் இந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும், அதனால் ஆர்த்தோ பேராடைரக்டிங்காக வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆர்த்தோ பேராடைரக்டிங். அனிசோல் இதாண்டா, இது அனிலின், இது ஃபீனால், இது குளோரோபென்சீன், இது எல்லாம் ஆர்த்தோ பேராடைரக்டிங். ஓகே, அசிட்டானிலைடும் தான், அசிட்டானிலைடும் தான் ஆப்வியஸ்லி, ஏன்னா டைரக்டாக NHல தானே உட்காந்துருக்கு, இந்த இடத்துல லோன் பேர் இருக்கு. ஸோ திஸ் வில் ஆல்சோ பி ஆர்த்தோ பேராடைரக்டிங். வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அது இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் எப்படி பார்க்கணும் தெரியுமா? பென்சீன் ரிங்ல ஒரு ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கும், அதுக்குள்ள டபுள் பாண்டட் ஆட்டம் இல்லாட்டி ட்ரிபிள் பாண்டட் ஆட்டம். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன், ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்டா. ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி. ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ஹாவ் மெட்டா டைரக்டிங். இது எங்கே வரும்? பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இந்த எலக்ட்ரான் பேர் இப்படி வாங்கும். ஓகேவா? அதுதான் வந்து மெட்டா டைரக்டிங்காக வரும். எக்ஸாம்பிள் போடணும்னா நைட்ரோபென்சீன் பாரு, நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ திஸ் ஹாஸ் திஸ் ஏ அண்ட் பி கான்ஃபிகரேஷன். அதுக்கப்புறம் ஆல்டிஹைட் சி டபுள் பாண்ட் ஓ, இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். கூட ஏதாவது ஆட்டம் இருந்தால் ஆட்டம் அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சி டபுள் பாண்ட் ஓ OH. அதுக்கப்புறம் சயனைடு பென்சீன் நைட்ரைல். ஓகே, இது எல்லாமே மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். அனிலீனியம் அயான் மட்டும் ஒரு சிம்பிள் அவுட்லயர். ஆனால் இது வந்து NH3+ இருக்கும். இதில் வந்து அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரூல் இதில் அப்ளை ஆகாது. அது ஏன் அப்படின்னா ஆர்த்தோ பேராடைரக்டிங் வரும்போது இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வரும், அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் இது மெட்டா டைரக்டிங் குரூப்பாக வரும். R stands for resonance. Yeah, you're right. When do we get dinitro compound on nitration? என்னடா சொல்கிறேன், எப்போ டைநைட்ரோவா? அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொசிஷனை வந்து மீத்தைலேஷன் இல்லாட்டி சல்ஃபோனேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அப்புறமா நைட்ரேஷன் பண்ணினா 2 பொசிஷனில் தான் நைட்ரேட் ஆகும். அப்புறமா ஹைட்ராலிசிஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டலாம். ஓகே, பிரேக்லாம் கிடையாதுடா, வாட்டருக்கு வேணால் குடிச்சுக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ், அவ்வளோதான். அவ்வளோதான், பிரேக் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். 57 தானே அடிச்சிருக்கோம், ஒரு 60-70 போவோம். இருங்க வாங்க. Write the equation involved in the following reactions. This is very easy. Wolff-Kishner reduction and Itard reaction. Okay. 10 hours liveலாம் அந்த சான்ஸே கிடையாதுடா. 3 மணி நேரம் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்கு. வெரி குட்ரா சத்யா, வெரி குட். சரி, ஓகே ஓகே. 500டா? 500லாம் தெரிலடா. 250 ஸ்லைட் தான்டா இருக்கே என்கிட்ட. எப்போ 500 அடிக்க முடியும்? செஞ்சுரி அடிச்சலாம் கண்டிப்பாக. டோன்ட் ஈவன் வரி அபவுட். ஓகே, Wolff-Kishner reduction. Wolff-Kishner reduction என்ன சொல்லிருக்கேன்? Let's take one ketone CH3 C double bond O CH3. Treat it with hydrazine, basic medium and glycol. This carbonyl group will be shifted to, not shifted, converted to methylene group. So acetone gives propane. இதான் Wolff-Kishner reduction. Itard reaction. Itard reactionல என்ன வரும்? குரோமிக் ஆக்சைடு வரும். ரைட்டா? ரைட். இங்க இருக்கு பார். குரோமைல் குளோரைடு வரும். குரோமைல் குளோரைடு. குரோமியம் காம்ப்ளெக்ஸ். இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ் தான் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். லெட்ஸ் ட்ரை திஸ். ஸோ வி ஹாவ் திஸ் toluene reacts with chromyl chloride CrO2Cl2. இது ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கியேன், யூ வில் கெட் திஸ் ஒன். ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும், Cr இருக்கும், O2 இருக்கும், அதுக்கப்புறம் OH இருக்கும், அதுக்கப்புறம் Cl இருக்கும். இது ட்வைஸாக வந்துடும்.
Cl2 இருக்கும். Okay, now this upon hydrolysis H2O, basic medium, chromium chloride, basic medium, acetic medium. I'm guessing basic medium. This will give you benzaldehyde. அவ்வளோதான். இந்த இன்டர்மீடியட் முக்கியம்டா, இந்த இன்டர்மீடியட் முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகே, O2 போட்டால் OH வராதுடா. நம்ம இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிப்போம். அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் செக் ஒன் செகண்ட். யா, CRO OH Cl2 ட்வைஸ், கரெக்ட். ஓகேவா? ஆசிடிக் மீடியம், அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிடிக் மீடியம் H+ போட்டுக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரலைஸ் பண்ணுற பேசிக்கலி குரோமைல் குளோரைட் போட்டுட்டு CS2ன்றது ரியேஜென்ட் கிடையாது, இது சால்வெண்ட், அதையும் போட்டுக்கலாம். குரோமைல் குளோரைடை டிசால்வ் பண்ணணும்ல உனக்கு, ஸோ யூ வில் டேக் இட் ஆஸ் அ சால்வெண்ட். நீ வாட்டரில் போட்டிங்கன்னா குரோமைல் குளோரைட் வில் கிவ் யூ சம் அதர் ரியாக்ஷன், அதெல்லாம் வேணாம். ஓகே, ஹவு டு ரிமெம்பர் த ரியாக்ஷன், நீ இந்த இன்டர்மீடியட் மட்டும் ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்துக்கோ. ஓகே, குரோமைல் குளோரைட்லையே வரும்டா. மெக்கானிசம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸி, பட் நான் இப்போ போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுதான் கார்பன் டைசல்ஃபைட் இஸ் ஜஸ்ட் அ சால்வெண்ட், நான் போலர் சால்வெண்ட். ஓகே, ஸோ இங்கே CH3 இருக்கு பதிலாக CH வந்துடும். CrO2 HCl2 ட்வைஸ் குரோமைல் குளோரைட். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இதை ஹைட்ரலைஸ் பண்ணி அனுப்பிச்சின்னா 2 OH வரும், அது வாட்டராக போய் பென்சால்டிஹைடு வந்துடும். திஸ் இஸ் இட்டாட் ரியாக்ஷன். இட்டாட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஓகே, மூவிங் ஆன். 60, லெட்ஸ் சி. பென்சீன் டு டொல்வீன். யா, ஓகே, ஒரு சின்ன இது அது பேர் என்ன சொல்லுவாங்க, சின்ன டான்ஜென்ட் எடுத்து பென்சீன்லேருந்து டொல்வீன் எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கலாம். பென்சீன்லேருந்து டொல்வீன் வேணும். CH3 குரூப்பை பென்சீனில் உட்கார வைக்கணும். பென்சீனில் ஜென்ரலாக என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க? ரோசமன் ரியாக்ஷன் வரும், வெயிட் பண்ண சொல்கிறேன். பென்சீனில் எந்த மெக்கானிசம் வச்சு ரியாக்ஷன் பண்ணுவாங்க அதை யோசிச்சு சொல்லுங்க. எல்லா காம்பவுண்டுக்குமே மேஜர் மெக்கானிசம் 1-2 தான் இருக்கும். மெக்கானிசம் கேட்குறேன்டா, மெக்கானிசம் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் ஆன்சர் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது CH3Cl anhydrous aluminum chloride is perfectly correct. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. 5 ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, அதில் ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் alkylation is the more popular one. In the presence of anhydrous aluminum chloride, benzene will be directly converted to toluene. அவ்வளோதான். டன். ஓகே, ஆல் சாப்டர் கம்பைண்டே கேட்குறீங்கடா எல்லாரும். சாப்டர் வைஸாக படிங்கடா, இதில் என்னடா இருக்குது? எதுக்குடா எல்லா சாப்டரையும் கம்பைன் பண்ணுறீங்க? சாப்டர் வைஸாக படித்தா அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கும். ஓகே, let's take a look at this thing. Chemical test to distinguish between following pair: ethanal, propanal. ரெண்டுமே aldehyde. அப்புறம் எப்படிடா டிஸ்டிங்விஷ் பண்றது? ethanal CH3 COH, propanal CH3 CH2 COH. ஐடோஃபார்ம் டெஸ்ட் நம்ம பசங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க, பரவாயில்ல. இந்த குரூப் இருந்துச்சுனாலே அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெஸ்ட் மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா, கிவ்னு சொல்லியிருக்காங்களா? மென்ஷன் அப்படின்னு சொன்னா நீ அயோடோஃபார்ம் டெஸ்ட்னு எழுதினா ஆன்சர். ஹெல்வோல்ஹார்ட் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் சொல்லண்டா, காமிக்கிறேன். ஓகே, புரோமின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் phosphorus. Okay, phosphorus, right. We will discuss. இருக்காது. Okay, yeah, so given கொடுக்கிறதுனால you should mention the reagent and you should also mention what is the product. Okay, you should mention the reagent and the product. Okay, reagent என்னது? Sodium hydroxide and iodine gives ethanal with sodium hydroxide and iodine gives yellow precipitate of iodoform. Propanal doesn't. Okay, good tacha. Benzoic acid phenol ரொம்ப ஈஸிடா, சொல்லுங்க. benzoic acid phenol
கார்பைலமைன்லாம் அமீன் சாப்டர்ல பார்த்துக்கலாம். பென்சைல் ஆல்கஹால், ஃபீனால். ஃபீனால் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட். நைஸ். பென்சோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆசிட்னு வச்சு கொடுத்தாலே கைஸ் லிசன் ஒரு செகண்ட். ஃபெரிக் குளோரைட், நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் வெரி நைஸ் ரியாக்ஷன்டா. பட் பென்சோயிக் ஆசிடும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணும், ஒரு மாதிரி கொஞ்சம் மடியாக இருக்கும் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், சோடியம் பைகார்பனேட் போட்டு பிரிஸ்க் எஃபரன்சன்ஸ் வருதான்னு பார்த்துக்கலாம். சோடியம் பைகார்பனேட் போட்டு NaHCO3 gives brisk effervescence of CO2 with benzoic acid and not with phenol. முடிஞ்சிச்சு, 2 மார்க்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Write the structures and IUPAC names of cross aldol. யாரோ கேட்டீங்க. Cross aldol condensation products of ethanol and propanol. Guys இங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ரைட் ப்ராடக்ட் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. நீ ரியேஜென்ட்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பட் இந்த இடத்துல உங்களுக்கு ரியேஜென்ட் தெரியும். ஆல்டால் அப்படின்னாலே டைல்யூட் பேஸ், டைல்யூட் NaOH, டைல்யூட் KOH. ஓகே, ஆல்டால் கண்டென்சேஷன் எழுதும்போது there is one small trick-டா. எத்தனால CH3 C double bond OH இப்படி போட்டுக்கோ. ப்ரொப்பனாலோட ஆல்ஃபா ஹைட்ரஜனை இது பக்கத்தில் போட்டுக்கோ. ஓகே, ப்ரொப்பனால் எப்படி இருக்கு? CH2 CHO இருக்கா, இங்க CH3 இருக்கா. There is a reason I am writing it like this. This is the alpha carbon of propanol. This is the aldehyde group of ethanol. This is ethanol and this is propanol. ஓகே, அதே மாதிரி கிராஸ்லையும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன், ப்ரொப்பனாலோடைய ஆல்டிஹைட் குரூப் C double bond OH CH2 CH3, அப்புறம் எத்தனாலோடைய ஆல்பா ஹைட்ரஜன் CH2H CHO. நான் வேணும்னே இப்படி போடுறேன், ஏன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் முடிஞ்ச உடனே இது வந்து வாட்டரா வெளியே போயிடும். ஸோ ஐ கேன் டைரக்ட்லி ரைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் NaOH heat minus H2O. ஓகே, ப்ராடக்ட் டைரக்டா எழுதிடலாம். CH3 CH double bond C CH3 CHO. இது ஒரு ப்ராடக்ட். அதே இதுதான் டைல்யூட் NaOH heat minus H2O gives CH double bond CHO and CH2 CH3. ஆன்சர் முடிச்சிட்டோமா? ஆன்சர் முடிச்சிட்டோமா கைஸ்? வாட் டு யூ திங்க்? முடிச்சிட்டோமா முடிக்கலையா? எப்போ நீங்க ஆன்சர் முடிச்சிட்டோன்னு நினைச்சீங்கனாலும் அதே தாண்டா ஷார்ட்ஸ் ஆஃப் என்னடா பேர் வைக்கிறீங்க யூடியூப்ல? IUPAC நேம் எழுதணும், மறந்துடுவீங்கடா. அதனால என்ன பண்ணணும், ஆன்சர் முடிச்சிட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா? சென்டம் வாங்குறவங்க இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஆன்சர் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு தடவை கொஸ்டினை படிச்சு பாருங்க, எல்லா பாட்டையும் ஆன்சர் பண்ணிட்டோமா. இங்க IUPAC நேம் கேட்டிருக்கான், ஒன்று அதை தனியாக எடுத்து எழுது, இல்லை ஸ்ட்ரக்சர்லேயே எடுத்து எழுது, இட் டசன்ட் மேட்டர். ஸோ திஸ் வில் பி 2-methyl but2-enal. இது வந்து பென்ட் 2-enal. அவ்வளோதான். ஓகே, நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கொஸ்டின் இந்த செக்ஷன் பார்க்கல சார், 1 மார்க் போச்சு சார், சென்டென்ஸ் ஆயிடுச்சு சார் சொல்லாதீங்க. ஆன்சர் முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட், predict the following. இது ரொம்ப ஈஸிடா. இது என்ன ரியாஜென்ட் சொல்லுங்க? வாட் இஸ் திஸ் ரியாஜென்ட்? ஃபர்ஸ்ட் ரியாஜென்ட் என்னது? கண்டிப்பா ஷெட்யூல் பண்ணுவோம்டா D and F பிளாக், டோன்ட் வரி. ஓகே, அதுக்குன்னு there are some people very good at this. You will definitely do, don't worry about it. Wolff-Kishner reduction, அவ்வளவுதான். அப்போ எங்க கார்பனல் இருக்கோ அதை தூக்கிட்டு
மெத்திலின் குரூப் போட்டுக்கோ, ஆன்சர் எழுதிக்கோ, ப்ரோபேன். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், இது என்ன ரியாக்ஷன்? திஸ் ரியாக்ஷன் இஸ் ஐடோஃபார்ம் டெஸ்ட். இந்த ரியாக்ஷன் பாரு, சோடியம் ஹைட்ராக்சைடு I2 ஐடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஐடோஃபார்ம் தான். இந்த ரெண்டு ப்ராடக்ட் எழுத சொல்லியிருக்காங்க. கைஸ் கேட்டிருக்கீங்களே, நிறைய தடவை கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டீங்க, சார் சைடு ரியாக்ஷன் எழுதணுமா எழுதக்கூடாதா, சைட் ப்ராடக்ட் எழுதணுமா எழுதக்கூடாதா? கன்வர்ஷன் இன்னைக்கு வருதுடா, ஏன்டா இப்படி? கண்டிப்பாக கன்வர்ஷன் இல்லாமல் முடிப்போமா சொல்லு? வி ஹாவ் டு டூ கன்வர்ஷன், வி வில் டூ கன்வர்ஷன். ஸோ இங்கே சைட் ப்ராடக்ட்டும் எழுதணும். இப்போ சைட் ப்ராடக்ட் என்ன வரும்? இது வந்து ஐடோஃபார்மாக மாறிடும். ஒன்று வந்து ஐடோஃபார்ம் CHI3, மீதி இருக்கிறது ஃபுல்லா ஆசிடா மாறிடும். திஸ் வில் பிகம் பென்சோயிக் ஆசிட் C6H5COO, பேசிக் மீடியம்ல சால்ட்டா மாறிடும். ஓகே, COO மைனஸ் Na பிளஸ். கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் தானே எழுத சொன்னாங்க போன கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. கிராஸ் ஆல்டால் ப்ராடக்ட் ஒன்லின்னு சொல்லியிருந்தான். Write the structures of IUPAC names of the cross aldol condensation products only of ethanol and propanol. செல்ஃப் ஆல்டால் கேட்கல, செல்ஃப் ஆல்டால் கேட்கலன்றதுனால நம்ம எழுத தேவையில்லை. உனக்கு பயமா இருந்துச்சு அவன் கேட்டிருக்கானா கேட்கலான்னு தெரியலனா எழுதி விட்டுரு, இதுல என்ன இருக்கு? ஓகே ரைட். லாஸ்ட் கொஸ்டின், அசிட்டேட் இருக்கு என்கிட்ட, சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு போடுறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு, சோடா லைம்னு சொல்லுவாங்க. அதை சோடா லைம், ஆமாம்மா அங்கே என்ன போட்டிருக்கேன். சோடா லைம் என்ன ரியேஜென்ட் சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா? கைஸ் டவுட்னா அப்படியே டைப் போட்டுருங்கடா. ஐ எம் ஆல்வேஸ் லுக்கிங் அட் யுவர் சாட், ஸோ யூ கேன் ஈஸிலி ஆட் இட். சோடா லைம் இஸ் அ டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட். கார்பன் டை ஆக்சைடை தூக்கி விட்டுரும், இந்த இடத்துல இருக்க CO2 தூக்கி விட்டுரும். ஓகே, அப்போ CH3 இன்னொரு Hோட அட்டாச் ஆகிட்டு CH4 வரும். கூடவே சோடியம் கார்பனேட்டு கால்சியம் ஹைட்ராக்சைட்லாம் வரும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் மெயின் ப்ராடக்ட். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்காங்க. மீத்தேன் இஸ் தி ஆன்சர். வெரி வெல் டன். மூவிங் ஆன், ஸ்டடி பேஸில் போயிட்டு இருக்கோம். 67 கொஸ்டின். ஓகே, நாமென்க்ளேச்சர் டிப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சாச்சுரா. இந்த ஸ்லைடில் முன்னாடி வரும், நான் ஸ்லைட் அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட், ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் அகைன். இது முடிச்சிட்டோம் இல்லடா, இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். திஸ் இஸ் ப்ரோபேன். இந்த கொஸ்டின் பாரு, toluene, KMNO4 in basic medium and then you are acidifying it. What do you get? KMNO4 என்ன பண்ணும்? பென்சீன் ரிங்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பனை ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஆக்சிடைஸ் பண்ணிட்டு அதை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திரும். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல அசிடிஃபிகேஷன் வேற பண்றான். ஸோ நம்ம சால்ட்டா காமிக்க வேண்டாம், நிறைய பேர் சால்ட்டா காமிக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப்ல பாரு ஆசிட் போட்டிருக்கான் பாரு. அப்போ அந்த சால்ட் என்ன ஆயிடும்? புரோட்டோனேஷன் ஆகி ஆசிடாவே கிடைச்சிடும் நம்மளுக்கு. திஸ் வில் கிவ் மீ C6H5COOH. திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட். ஓகே கைஸ், நான் கொடுக்குற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் இந்த ரியாக்ஷனோடைய கண்டினியூஷன் இது. டேக் அ லுக் அட் ஆல் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். கேன் யூ கெஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்? ஓகே, ABC மூணுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? KMNO4 இன் அசிடிக் மீடியம் OH மைனஸ் போட்டு அப்புறமா H3O பிளஸ் போட போறேன். மூணுத்துலையுமே அதான். all of them same reagent. KMNO4 OH minus H3O plus. KMNO4 OH minus H3O plus. Do you know what is the answer for all? All of them have the same product. Same product. Why? Because anytime benzene ringல ஒரு கார்பன் டைரக்டா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா KMNO4 இது மேல தான் வேலையே செய்யும். மற்ற எல்லா கார்பனையும் விட்டுரும், எல்லா கார்பனும் போயிடும். Only product for all of them is benzoic acid. பட் இதுல ஒரே ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. இந்த கார்பன்ல ஒன்னு ஹைட்ரஜன் இருக்கணும் இல்ல ஆக்சிஜன் இருக்கணும். ஓகே, ஒன்னு ஹைட்ரஜன் இருக்கணும் இல்ல ஆக்சிஜன் இருக்கணும், இல்லாட்டி டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டோ இருக்கணும்.
இது மூணுமே இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. பட் தட் இஸ் நாட் சிபிஎஸ்இ கன்சர்ன். அது வந்து ஜேஇ மெயின்ஸுக்கெல்லாம் தேவைப்படும். இது நம்மளுக்கு இவ்வளோ போதும். ஓகேவா? இன்னொரு கொஷின் விட்டோமோ? இங்கே பாரு, பென்சோயிக் ஆசிட் இன் புரோமினேஷன் என்னடா கிடைக்கும்? பென்சோயிக் ஆசிட் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பா மெட்டா டைரக்டிங் குரூப்பா? சொல்கிறேன் சித்ரா, சொல்கிறேம்மா, சொல்கிறேன். கிராஸ் ஆல்டால் கன்வர்சேஷன் இன்னொரு தடவை பார்ப்போம், டோன்ட் வரி. பிடிஎஃப் நான் உடனேவே போட்டுருவேன்டா, கிளாஸ் முடிஞ்ச உடனே போட்டுருவேன். 3:30 தான் ஆகுது, 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் போட்டிருக்கோம். பாரு 70 அடிக்க போகிறோம்டா. நேற்றுக்கு ஒரு 2 hours பக்கத்தில் தான் 70 டச் பண்ணோம். அப்புறமா இன்னொரு 1/2 hour எடுத்து 100 டச் பண்ணோம். இன்னைக்கு அதுக்குள்ளே 70 வந்துட்டோம். கலக்கிறோம். மெட்டா டைரக்டிங் குரூப் இஸ் கரெக்ட்மா. ஓகே, விச் மீன்ஸ் bromine will be attached to the meta position, meta-bromo benzoic acid. Okay, பேர் எழுத மறந்துடாதீங்க, M bromo benzoic acid. கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துப்போம். ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் தான் கேட்டிருக்கான், நேம் கூட கேட்கல. பட் நேம் எழுதணும், நேம் எழுதாம விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு வில் யூ பிரிங் அபவுட் த ஃபாலோயிங் கன்வர்ஷன்? நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே கன்வர்ஷன் வேணும் கன்வர்ஷன் வேணும்னு. எல்லா கன்வர்ஷனும் போட்டலாம். 70 அடிச்சிட்டோம்டா, we are at 70. ஓகே, இந்த கன்வர்ஷன் எப்படி செய்யலாம்? ப்ரோப்பனோன் டு ப்ரோபேன், இது ரொம்ப ஈஸி. CH3 C டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் ஓவை CH2 ஆக மாற்றுவதற்கு எந்த ரசாயனம் யூஸ் பண்ண வேண்டும்? டபுள் பாண்ட் ஓவை CH2 மாற்றுறதுக்கு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணணும், ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? Wolff-Kishner reduction, Clemmensen reduction, red phosphorus HI, எது வேணாம் போட்டுக்கோ, ஓ இஷ்டம். I am going to use zinc amalgam HCl. It will give you the same product. Wolff-Kishner போடனாலும் போட்டுக்கலாம். அவர் விஷ், அவர் விஷ். 3 reagent இருக்கு, ஜாலியாக போட்டுக்கலாம். Next, benzoyl chloride. Benzoyl chloride structure looks like this, COCl. Okay, benzoic acid ஓட acid halide தான் benzoyl chloride. How to study conversion? reagent ஐ ஃபோக்கஸ் பண்ணுமா? அந்த reagent என்ன செய்யும், reagent என்ன செய்யும்ன்றதை பார்த்துட்டே வரணும். அதுக்கப்புறம் இனிஷியலும் ஃபைனலும் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து பென்சால்டிஹைட் போட்டுக்க போகிறேன். ஓகே, C டபுள் பாண்ட் OH. ஓகே, இந்த ஸ்டார்டிங் ப்ராடக்ட், இதுதான் எண்டிங் ப்ராடக்ட். இதை எப்படி கொண்டு வரலாம் நீயே யோசி. ஸ்டார்டிங் ப்ராடக்ட் ஆசிட் ஹாலைடில் இருக்கு. there is one direct method, இன்டைரக்ட் மெத்தட் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆசிடாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டு ஆல்கஹாலை மாற்றிட்டு அப்புறம் PCC போட்டாலும் வரும். அது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? we can do something called as Rosenman reduction. what is this Rosenman reduction? Rosenman reduction வந்து பெலேடியமை கண்ட்ரோல்டு ரிடக்ஷன் கொடுக்கறதுக்காக பேரியம் சல்ஃபேட் பாய்சன் வச்சு பண்ணுற ஒரு ரியாக்ஷன் தான் ரோசன்மன் ரிடக்ஷன். ஓகே, யா, நீ டைபாலெச் போட்டினா என்ன ஆகும்? டைபாலெச் வந்து அமைடில் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும்டா. ஓகேவா? இங்கே நம்ம வந்து ரோசன்மன் ரிடக்ஷனே பார்ப்போம். திஸ் இஸ் ரோசன்மன் ரிடக்ஷன். ரியேஜென்ட் மட்டும் எழுதாம ரோசன்மன் ரிடக்ஷன் பேரும் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, உனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிருவாங்க. நெக்ஸ்ட், எத்தனால் டு பியூட் டு ஈனால். இந்த ரியாக்ஷன் நமக்கு தெரியும்டா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்கடா. எத்தனால் டு பியூட் டு ஈன் ஆல். ரியாக்ஷன் எழுத CH3 C டபுள் பாண்ட் OH. இதில் மொத்தமே 2 கார்பன் தாண்டா இருக்கு. கன்வர்ஷன்ஸில் இன்னொரு விஷயம் இது. ஓகே, ரிலேட்டடாக இல்லாத காம்பவுண்ட் மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு பாருங்க. இதில் 2 கார்பன் இருக்கு. பியூட் 2 ஈனால் C double bond OH. Yeah, this is butyl. இதில் 4 கார்பன் இருக்கு. கார்பன் நம்பர் டபுள் ஆகுதுன்னா யூ திங்க் ஆஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். அதுவும் இந்த இடத்துல வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஆல்டால் கண்டென்சேஷன் தான். ஓகேவா? இந்த இடத்துல CH3 CHO இருந்திருக்கணும், இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிட்ட இருந்து 2 ஹைட்ரஜனை எடுத்துருச்சு. ஸோ 2 CH3 CHO in the presence of dilute NaOH gives you that thing. அவ்வளோதான். this is called as aldol condensation. aldol condensation எழுதிட்டீங்கன்னா போதும்.
டைல்யூட் NaH போட்டு ஆல்டால் கண்டென்சேஷன் போட்டு ப்ராடக்ட்டை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆமாம், ஹீட் பண்ணணும். ஆமாண்டா, ஹீட் பண்ணுங்கடா. ஹீட் பண்ணனா செகண்ட் ஸ்டெப் ஒழுங்காக நடக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அடிஷன் தான். எலிமினேஷன் ஸ்டெப் வேணும்னா உனக்கு ஹீட் கண்டிப்பாக வேணும். கேன் வி சே வென் ஹேவ் டு டபுள் த கார்பன்? அதான் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் தான் டபுள் ஆகும். 2-3 கண்டென்சேஷன் ரியாக்ஷன் தான் இருக்கு. ஓகே, நைஸ்டா, வெல்கம் ஃப்ரம் AVM ஸ்கூல். ஓகே, கேன் யூ ஷோ ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் வேணுமாடா? ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் வேணுமா? சரி, ஓகே ஓகே, லெட்ஸ் see this. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனில் என்ன நடக்குதுன்னா, you have to understand that this alpha hydrogen is acidic. Okay, alpha hydrogen is acidic in nature. அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு டைல்யூட் NaOH போடுறேன்னு வச்சுக்கேன், பேஸ் போடுற அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த OH மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை வாங்கிட்டு போயிடும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து கார்பன் கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ யூ வில் ஹாவ் திஸ் காம்பவுண்ட் CH2 minus CHO. This will now act as a nucleophile. This is the first step, generation of nucleophile by abstraction of hydrogen. Second step, the nucleophile வந்து attack பண்ண போகுது. Okay, our nucleophile is this one, CHO வச்சுக்கலாம். இது இங்க வந்து attack பண்ண போகுது. Oxygen வந்து electron pair எடுத்துக்கும், which means I will get CO minus H. இந்த கார்பன்ல CH2 அட்டாச் ஆயிடுச்சு, CH2. அப்புறம் இங்க வேற இன்னொரு CH3 இருக்குல்ல, CH3. ஓகே, இப்படியாவது இது அங்க போய்டும். ஓகே, கரெக்ட் தான். CH2 CHO. ஓகேவா? அண்ட் பேசிக் மீடியம்ல இருக்கும். O மைனஸ்ன்றது அந்த NaOHல இருக்கிற பேசிக்கோட ஸ்ட்ரென்த்தோட இதுக்கு அதிகம். அதனால வாட்டர் கிட்ட இருந்து இது புரோட்டான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ H2Oல இருந்து புரோட்டான் எடுத்துக்கும். ஸோ திஸ் வில் கிவ் மீ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் CHO, CH2, CH, CH3, OH. இது ஒரு ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, இந்த OHம் பக்கத்து கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும், இந்த ஹைட்ரஜன் தனியாக போட்டு எழுதுவா, கண்டென்சேஷன் ஆகிடும். இது ரெண்டும் போயிட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் CHO, CH, டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3. திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன். நம்ம வந்து யூஸ்வலி CBSE எக்ஸாமில் இந்த மெக்கானிசமாக அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இதே தான் ஃபுல் மெக்கானிசம் இதுதான். ஓகே, கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனும் இதே தான். இந்த இடத்துல என்ன ஆகும்? நான் எடுத்துக்கிற 2 மாலிகுலும் சேம். இதுவும் அசிட்டிக் ஆசிட், இதுவும் அசிட்டிக் ஆசிட். இதில் மாற்றிக்கோ. இந்த இடத்துல அசிட்டிக் ஆசிட்க்கு பதிலாக நீ ப்ரோபனோயிக் ஆசிட் போட்டுக்கோ. CH3 பதிலாக CH3 CH2 போட்டுக்கோ. கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் நீ டார்கெட் பண்ணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் இஸ் டன். 74. கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டோம்டா. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஆல்டால் கண்டென்சேஷன். தட் இஸ் ஓகே. Let's see this question, guys. Superb question. I really like this question because formula கொடுத்துட்டாங்க. C4H8O. A, B, C மூணுத்துக்குமே அதே ஃபார்முலா தான். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஐசோமர்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். C4H8O. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா யாருக்காவது? மொத்தம் எவ்வளோ டபுள் பாண்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இது. பப்பி 9B சொல்றேன்டா. சொல்றேன், டோன்ட் வரி, சில். ஹவு டு ரிமெம்பர் நேம் ரியாக்ஷன் தனியாக சாப்டர் வைஸாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று படிச்சுக்கூடா. 3ஆவது நாள் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாலோஜன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஆல்கஹால்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், இப்போ ஆல்டிஹைட்ஸ் பார்க்குறோம். இதுக்கப்புறம் அமீன்ஸில் மட்டும் ஒரு 3-4 நேம் ரியாக்ஷன் இருக்குது, அவ்வளோதான். ஈஸிடா நேம் ரியாக்ஷன்லாம். சொல்கிறேன் HVC வருது, டோன்ட் வரி. ஓகே, டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கேட்டேன்டா நான், அது சொல்லுங்க. நிறைய பேர் போட்டீங்க. C+1 minus H/2. Cன்றது 4 + 1 minus 8/2. ஆக்சுவலி 1 இருக்கு. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 1னா ஆல்டிஹைடு இல்லாட்டி கீட்டோன் இல்லாட்டி ஈனால். ஆனால் வந்து அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? பாசிட்டிவ் டோலன்ஸ் டெஸ்ட்டு கார்பனல் காம்பவுண்ட்னே சொல்லிட்டாங்க.
கார்பனிக் காம்பவுண்டே சொல்லிட்டாங்க. ஆனால் ஈனால் பற்றிலாம் நம்ம வருத்தப்பே பட தேவையில்லை. ஸோ தேர் ஹேஸ் டு பி அ சி டபுள் பாண்டோ. ஓகே, இப்போ இந்த சி டபுள் பாண்டோ கீட்டோனா இருக்கா ஆல்டிஹைடா இருக்கா அப்படின்றதுக்கான இது பார்க்கலாம். லெட்ஸ் டேக் அ லுக் அட் திஸ். A and C give positive tolerance test. அதுக்கு அர்த்தம் என்னது? Aன்றது ஆல்டிஹைட், Cயும் ஆல்டிஹைட். ஓகே, Aவும் ஆல்டிஹைட், Cயும் ஆல்டிஹைட். அதுதான் அர்த்தம் இது. A and C give positive tolerance test, whereas isomer B does not give tolerance test. There is only one other option, that means B is ketone. ஓகே, சூப்பர். ஸ்ட்ரக்சர் வருவோம். ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா க்ளூவையும் எடுத்ததுக்கப்புறம் வருவோம். டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 1 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 1 கார்பனல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் ஐடோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்குதா? இங்க பாரு, பி கிவ்ஸ் பாசிட்டிவ் ஐடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ பின்றது கீட்டோன் மட்டும் இல்ல, மீத்தைல் கீட்டோன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் போட்டலான்னு தோணுது. ஏன்னா ஒரே ஒரு மீத்தைல் கீட்டோன் தான் இருக்கு 4 கார்பன்ல. 4 கார்பன்ல ஒரே ஒரு மீத்தைல் கீட்டோன் தான் இருக்கு. கரெக்டா? ஒரே ஒரு மீத்தைல். வாட் இஸ் தட்? பியூட்டனோன். அவ்வளவுதான். இங்க CH2 CH3 போட்டுக்கோ, முடிஞ்சிச்சு. பியோட ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஏ பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஐசோமஸ். இங்க பாரு, ஐசோமஸ் A and B on reduction with zinc give the same product D. இங்க பாரு, ஏக்கும் ஏவும் பியும் கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணா சேம் ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணலாம். ஜிங்க் அமால்கம் HCl போட்டோம்னா கிளெமென்சன் ரிடக்ஷன் என்ன கொடுக்கும்? எனக்கு பியூட்டேன் கொடுக்கும். CH3 CH2 CH2 CH3 கொடுக்கும். அப்போ இதே ஸ்கெலிட்டன் தான் ஏலியும் இருக்கு, ஆனா அது ஆல்டிஹைட். அப்போ ஒரே ஒரு ஆல்டிஹைட் தான் இந்த ஸ்கெலிட்டன் வச்சிட்டு இருக்கு. எந்த ஆல்டிஹைட்? எந்த ஆல்டிஹைட்? இதே ஸ்கெலிட்டன் வச்சுட்டு ஒரு ஆல்டிஹைட் தான் இருக்கு. என்ன? பியூட்டனால். அவ்வளவுதான். ஸோ ஏ ஓட ஸ்ட்ரக்சர் CH3 CH2 CH2 CHO. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு ஆல்டிஹைட் இருக்கு, 4 கார்பன் ஆல்டிஹைட். இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு ஆல்டிஹைட் இருக்கு, அதுதான் C. அது என்ன ஆல்டிஹைடா இருக்கலாம்? பிரான்ச்டு ஆல்டிஹைடா தான் இருந்தாகணும். நான் செக் பண்ணி சொல்றேன்டா இன்னைக்கு. பூஜா செக் பண்ணி சொல்றேம்மா. ஸோ இட் ஹேஸ் டு பி அ பிரான்ச்டு ஆல்டிஹைட். CH3 C CHO. இந்த இடத்துல ஒரு பிரான்ச் இருக்கணும் CH3. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். திஸ் ஹேஸ் டு பி C. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. கரெக்டா? ரைட் த ஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு. டியா? ஓ, டியோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. இதான் டி, இதான் ஏ, இதான் பி, இதான் சி, இதான் டி. முடிச்சாச்சா? அப்புறம் என்ன கேட்குறாங்க? அவுட் ஆஃப் ஏ பி அண்ட் சி ஐசோமர் விச் ஒன் இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் HCN அடிஷன்? இங்க பாரு, இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. IUPAC நேம் எழுதிட்டு கிளம்பலாம்னு நினைச்சா இந்த பி கொஸ்டின் இன்னொன்று வச்சிருக்கான். which is the least reactive னு கேட்டிருக்கான். எதுடா least reactive? ஆல்டிஹைடா கீட்டோனா? ஓ ஆமாண்டா. டேய் டி, ஏன்டா என்னையே கன்ஃபியூஸ் பண்றீங்க? அவன் ஏபிசியில் தான்டா கேட்டிருக்கான், நீ போய் டி ஆன்சர் சொல்லிட்டு இருக்க. நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்டா இது. HCN will perform நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதுல இந்த 3 ஸ்ட்ரக்சர்ல ஆல்டிஹைடா இல்ல இந்த கீட்டோனா இல்ல இந்த ஆல்டிஹைடா, எது வந்து least reactive to HCN addition? B is a ketone and it is least reactive towards any nucleophilic addition okay, பிராக்கெட்ல வேணா such as HCN அப்படின்னு போட்டுக்கோ. among the given among A B and C. அவ்வளவுதான், ஆன்சர் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இது வேணா பேர் வச்சிடலாம். இந்த பியூட்டன் ஆல், பியூட்டனோன், 2 methyl propanone,
பியூட்டேன். முடிந்தது. தரமான கேள்வி, சூப்பர், நல்லா பண்ணிட்டாங்கடா. ஆனா நல்லா செஞ்சுட்டான். இது கண்டிப்பா ஐ திங்க் 5 மார்க் அந்த மாதிரி தான் இருக்கணும், அட்லீஸ்ட் 3 மார்க்ஸாவது இருக்கணும்டா. கீட்டோன் ஏன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோமேடா. there is 2 condition for reactivity. rate of reaction depends on 2 condition. ஏன் கீட்டோன்னு சொன்னோம்? ஒன்று ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகம். கீட்டோன்ல 2 பல்கி குரூப் இருக்கு, அலோவ் பண்ணாது, நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண அலோவ் பண்ணாது. சொல்றேன்டா அஷ்ஃபாக், வெயிட் பண்ணு. அனிலின் டு ஃபீனைல் ஐசோசைனைடா, இரு. கார்பைலமைன் டெஸ்டா என்னடா இருக்கு இதுல? அனிலின் plus CHCl3HKOH gives NC, phenyl isocyanate. முடிஞ்சிச்சு. வேணா KCl plus H2O போட்டுக்கோ, பேலன்ஸ் பண்ணிக்கோ. 3KOH வரும், 3H2O வரும், 3KCl வரும், அவ்வளோதான். இதில் என்னடா கஷ்டம் இருக்கு? இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுதான் கார்பைலமைன் டெஸ்ட் தான். ஆனால் அமீன்ஸ் சாப்டர் தான்டா அதை எடுப்பேன். அப்போ இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்க்குறேன். ஓகே சரி, இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. எனக்கு தண்ணி வேணும், வெயிட் பண்ணு. why ketone is least reactive? கீட்டோனுக்கு see 2 conditions, we have already discussed this, அதனால தான் நான் ஹேண்ட் வேவிங்கா சொல்றேன். 2 conditions. condition number 1, electrophilicity of carbon is low. கார்பனோடைய எலக்ட்ரோஃபிலிசிட்டி கம்மியா இருக்கும். ஓகே கீட்டோன்ல. அப்புறம் கீட்டோன்ல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கும். எங்க சொன்னோம் தெரியுமா? ஸ்லைட் நம்பர் 1 minute guys, 1 minute வெயிட் பண்ணுங்க. ஸ்லைட் நம்பர் 12லயே முடிச்சிட்டோம். இது இங்க பார், ரியாக்டிவிட்டி அதுவும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் 2 கண்டிஷன். ஒன் இஸ் எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆஃப் கார்பனில் கார்பன், இன்னொன்று ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். கீட்டோன்ல என்ன ஆகும்? எலக்ட்ரோஃபிலிசிட்டி கம்மியா இருக்கும். இங்க இருக்கு பார், கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியா இருக்கும். மீத்தைல் குரூப்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாயிடும். கீட்டோன் இது ரெண்டுமே கீட்டோன். கீட்டோன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி. அது மட்டும் இல்லாம பல்கி குரூப்ஸ் இருக்கிறதுனால the reactivity is less. ஓகே யா கைஸ், யூடியூப்ல தானடா இருக்கு, அப்படியே ரீவைண்ட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கோங்க வாட்ஸ் தேர். ஓகே ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். we are close to 80 I think. Yeah, we are at 77. Okay, we are at 78. Conversions. Okay, toluene to benzene, carboxylic acid மாத்தி decarboxylation பண்ணிடுறா, அவ்வளவுதான்டா. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான், இதையும் பார்த்துடலாம். டொல்வீன் CH3, இதுல இருந்து எனக்கு பென்சீன் வேணும். ஓகே என்ன பண்ணலாம்? யூ டூ திஸ் ஒன், KMNO4 in the presence of KOH போட்டாலும் ஓகே தான். ஓகே வாட் டு யூ கெட்? கார்பாக்சிலிக் ஆசிட் COO மைனஸ் K பிளஸ். அப்புறம் என்ன பண்ண? சோடா லைம் NaOH COO போட்டுக்கோ, அவ்வளோதான். ஹீட் பண்ணிக்கோ, டீகார்பாக்சிலேஷன் நடந்து பென்சீன் கிடைச்சிரும். டன்னா? சூப்பர். டெல் மை நேம் அனுஷா. கார்த்திகேயன் போட்டிருக்கியடா. சரி ஓகே, தேங்க்ஸ் கிருத்திகா. ஆல் நேமிங் ரியாக்ஷன் ஒரு செஷன், இதுலயே எல்லா நேமிங் ரியாக்ஷன் கவர் ஆயிடுச்சுடா. சரி வா கன்வர்ஷன்ஸ் போடலாம் வா. ஹவு வில் யூ கன்வெர்ட் ப்ரோப்பனோன் டு ப்ரோப்பன் டு ஆல்? இது ரொம்ப ஈஸியாச்சே. CH3CO, I want that CO to become CHOH. What shall we do? இது பேர் என்னது? கீட்டோன்ல இருந்து ஆல்கஹால் போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கீட்டோன்ல இருந்து ஆல்கஹால் போச்சுன்னா ரிடக்ஷன், அவ்வளவுதான். சோடியம் போரோஹைட்ரேட். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டினா முடிஞ்சிச்சு, NaBH4 முடிஞ்சிச்சா?
அடுத்தது எத்தனால் to 2-hydroxypropanoic acid. இது 2 carbon, இது 3 carbon. ஒரு கார்பன் எப்படி ஆட் பண்றது? what do you guys think? ஒரே ஒரு கார்பன் ஆட் பண்ணணும். 2 கார்பன் ஆட் பண்ணா டபுள் பண்ணலாம். ஓகே பரத் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வாடா, யூடியூப் தானடா. ஒரு கார்பன் ஆட் பண்றது எப்படி? கிரிக்னார்ட் ரியேஜென்ட், கேசிஎன், சயனைடு யூஸ் பண்ணலாம் நம்ம. ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வருதுல்ல, கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தா பெஸ்ட் வே டு டூ திஸ் இஸ் சயனைடு. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடலாம், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல எவ்வளோ கார்பன் வேணாலும் போடலாம். போட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம், ஆக்சிடைஸ் பண்ணணும். ஆனால் கரெக்டான கார்பனில் ஆக்சிடைஸ் பண்ணணும். சைனைடே போடலாம்டா, சைனைடு ரொம்ப ஈஸிடா. சரியா? எத்தனால்னா என்னது? CH3 C டபுள் பாண்ட் O H. இதை என்ன செய்யலாம், HCN போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் இட் வித் HCN. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CN வந்து இங்கே போய் உட்காரும். ஓகே ஸோ CH3 COH CN இப்படி வந்துடும். 2-hydroxy வந்துருச்சு பாரு நம்மளுக்கு அழகா. 2-hydroxy வந்துருச்சு. ஓகே இப்போ இந்த சயனைட கார்பாக்சிலிக் ஆசிடா தான் முடிஞ்சிச்சு. கோரி ஹவுஸ்லாம் வேணாண்டா, எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்புறம் உட்காந்து ஆல்கஹால்லாம் போட்டுட்டு இருக்கணும். ஓகே ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் hydrolyze it, H3O plus. Any acid derivative, if you want acid from an acid derivative, hydrolyze பண்ணிடு. ஓகே ஹைட்ரலைஸ் பண்ணா என்ன வரும்? CH3 COH HCOOH முடிஞ்சிச்சு. இதான் கேட்டிருக்காங்க, 2-hydroxypropanoic acid. ஓகேவா? நெக்ஸ்ட் toluene to benzoic acid. இது ரொம்ப ஈஸிடா, இது ரொம்ப ஈஸிடா. இது நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சுடா. இது என்னது? KMNO4 OH மைனஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். இதெல்லாம் கன்வர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது ரொம்ப ஈஸி. அயோடோஃபார்ம் டெஸ்ட். மீத்தைல் கீட்டோன், இது வந்து மீத்தைல் கீட்டோன், பென்டன் 2-one. ஸோ அயோடோஃபார்ம் டெஸ்ட் போட்டினா எல்லோ பிரசிபிடேட் வந்துச்சுன்னா பென்டன் 2-one. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறீங்களடா எல்லா செஷனையும். நான் அயோடோஃபார்ம் டெஸ்ட் இந்த செஷன்லேயே அட்லீஸ்ட் ஒரு 5-10 தடவை சொல்லியிருக்க மாட்டேன். அயோடோஃபார்ம் டெஸ்ட் ப்ராடக்ட் நேம் லாக்டிக் ஆசிட். ஆமாண்டா, கரெக்டா. திஸ் இஸ் லாக்டிக் ஆசிட். வெரி நைஸ். அயோடோஃபார்ம் டெஸ்ட்லாம் ஒரு 10 தடவை சொல்லிட்டேன்டா செஷன் ஸ்டார்டிங்ல இருந்து. திருப்பி சொன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியல. பாருங்க, நீங்க இப்போ செஷன் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. ஐ எம் கேரண்டிங் யூ. நீ வந்து இப்போல இருந்து பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. செஷன் ஸ்டார்டிங்ல இருந்து திருப்பி பாரு. வெல்கம் கிருத்திகா, 10th ஸ்டாண்டர்ட். டேய் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஷீ இஸ் என்ஜாயிங் த செஷன். ஹேட்ஸ் ஆஃப் டா, வெரி குட். ஓகே நவ் லெட்ஸ் டூ திஸ். எத்தனாலையும் ப்ரோபேனையும், டேய் என்னடா ப்ரோபேன் போட்டிருக்காங்க, CH3 CHOவையும் CH3 CH2 CH3யும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. இது கஷ்டமா என்ன? ப்ரோபேனும் ஒரு கேஸ், அசிட்டால்டிஹைடும் கேஸ் தான். பட் சரி ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அயோடோஃபார்ம் டெஸ்ட் போட்டுருவோம், அவ்வளோதான். I2NaOH எல்லோ பிரசிபிடேட். இந்த இடத்துல CH3CO குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் இருந்துச்சுனாலே CHI3 பிரசிபிடேட்டாக வந்துடும். அயோடோஃபார்ம் டெஸ்ட். டோலன்ஸ் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். டோலன்ஸ் டெஸ்ட் போட்டினா சில்வர் மிரர் வரும். டோலன்ஸ் டெஸ்ட் போட்டினா சில்வர் மிரர் வரும். பிகாஸ் இட் இஸ் an aldehyde. வெரி நைஸ். மூவிங் ஆன். 80 guys. இரு கரெக்டாக வரணும். 80 செஞ்சுரி போட்டுருவோம். இன்னொரு 20 minutesல செஞ்சுரி போட முடியுதா பார்க்கலாம். we will see டா, we will see. ஓகே ஆல் ரைட் கைஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ABCDE கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயே போடலாமா இல்லை தனியாக எடுத்து போடலாமா? தனியாக எடுத்து போடலாமா? இதில் இடமே இல்லை இந்த பேஜில். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகே யா
ஓ என்னடா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஓகே தனியாக எடுத்தாச்சு. லெட்ஸ் டூ திஸ். அசிட்டைலேஷன்டா இது. ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். இந்த CH3CO குரூப் போய் பென்சீனில் உட்கார போகுது. ஓகேவா? ஸோ பென்சீன் in the presence of CH3COCl, AlCl3 anhydrous, we will get COCH3. This is called as acetophenone. Name கேட்டிருக்காங்களா? Write the structures. அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்மலாம் நல்ல பசங்க, நம்ம கெமிஸ்ட்ரி நல்லா படிப்போம். அதனால நம்ம நேமும் சேர்த்து எழுதிடுவோம். அசிட்டோஃபீனோன். முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் zinc amalgam HCl. இது என்ன ரியாக்ஷன்? zinc amalgam HCl என்ன ரியாக்ஷன்? Clemmensen reduction. Clemmensen reduction போட்டோம்னா நம்மளுக்கு இந்த CO வந்து CH2 மாறிடும். So we will get CH2 CH3. Fantastic. KMNO4 basic medium போட்டு acidify பண்றான். அப்ப என்ன ஆகும்? சரண் ஏன்டா அதுக்காக இவ்வளோ கோவப்படுற? கமான், நீ ஆன்சர் பண்ணா அதை அப்படியே சொல்ல போறேன், அவ்வளோதான். கமான். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் டார்கெட் பண்ணுண்டா KMNO4. KMNO4 will always target the first carbon. OH minus போட்டு H plus எடுக்கிறீங்க, which means this will give me benzoic acid, COOH. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. This is structure A, this is structure B, this is ethyl benzene, this is structure C, this is benzoic acid. அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறாங்க அசிட்டோஃபினோன்ல. என்ன ரியாக்ஷன் வரும் guys? When you add sodium hydroxide to a ketone with alpha hydrogen, what is the reaction expected? Yeah, aldol condensation. அடுத்து என்ன செஷன் எனக்கு தெரியாதுடா அது. ஓகே, ஸோ aldol condensation D plus E நீ ஏன்டா கூக்குறாங்க? ஓகே, மேபி aldol condensation அது முடிச்சதுக்கப்புறம் இல்லை aldol and then condensed product அந்த மாதிரி கேட்குறாங்களா? ஒரு நிமிஷம் கொஷின் பார்ப்போம். வேற எதுவும் கேட்கல அவங்க, அவ்வளோதான். There is no other possibility. No, two products, byproducts வருமா? முதல்ல இருந்து செஷன் பாருங்கடா. பயப்படாதீங்கடா. ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. பை ப்ராடக்ட்ஸாடா சொல்லுவாங்க. சீரியஸ்லி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம், பை ப்ராடக்ட்ஸியா பேச போறாங்க? இல்லடா, I2 விட்டான்டா அவன். சோடியம் ஹைட்ராக்சைடு I2 விட்டுருக்கான், அதானே பார்த்தேன். So this question, they are talking about NaOH/I2. So this is something that is capable of giving a iodoform, NaOH/I2. So நம்மளுக்கு என்ன வரும்? CHI3 and benzoic acid திருப்பி வரும். ஆனால் சோடியம் பென்சோயேட்டா வரும், ஏன்னா பேசிக் மீடியம் இல்லையா? So COO minus Na plus. This is your E, this is your D. This is iodoform and this is benzoic acid. இல்ல, sodium benzoate. ஓகே, அதான் நான் பார்த்தேன். கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கிற மாதிரியே தோணுச்சு எனக்கு. ஆல்ரைட், இந்த கொஸ்டின் இன்னும் முடியல கைஸ். 5 மார்க் கொஸ்டின் இது. NCERT கொஸ்டினா? ஓகே. Okay, so this question is done. Write the chemical equation for the reaction involved in Cannizzaro reaction. இது ரொம்ப ஈஸிடா. HCHO with concentrated NaOH gives you CH3OH and HCOONA. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரியாக்ஷன் மட்டும் பேர் மட்டும் எழுதிக்கோங்க, மெத்தனால் சோடியம் ஃபார்மேட்னு. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செமி கார்போசோன் ஆஃப் எத்தனால். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எத்தனால்ன்றது CH3CHO. ஓகே, செமி கார்போசோன் வேணுமா? அந்த 4 ரியாக்ஷன் ஒன்றா வரும் தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா? அமோனியா டெரிவேட்டிவ்ஸு, ஷிஃப்ட் பேஸு, அதெல்லாம் வரும், ஞாபகம் இருக்கா? இங்கே பாரு, யூ டேக் எனி ஆல்டிஹைட்,
RC double bond OH H இல்லாட்டி ஏதாவது ஒன்று போட்டுக்கோ. அமோனியா கூட சேர்ந்துச்சுன்னா 2 H ஒரு ஆக்சிஜன் அது போயிடும். RC double bond NH and H. இதுக்கு பேரு இமைன். இமைன். ஓகே கைஸ், நான் எழுதுகிற டைமில் அட்வான்ஸ்லாம் இல்லைடா. I wrote GATE exam. I got rank 172 all India rank. Happy? Okay, let's continue. This is amine. Okay, next RCO. இந்த R dash-னே வச்சுக்கிறேன். ஓகேவா? NH2 போட்டினா you will get shift base. You will get R C double bond N R R dash. இது வந்து shift base ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதே இது ஹைட்ராக்சிலமீன் எடுக்கிறோன்னு வச்சுக்கேன், ஆக்சைம் வரும். ஓகே, ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை எழுதிட்டு இருக்க வேண்டாம், இதை வந்து ஒன்றா வச்சுப்போம். ஓகே, ஸோ வி வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஆக்சைம் கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? RC double bond NOH தட்ல H. திஸ் இஸ் ஆக்சைம். இதே இது ஃபினைல் ஹைட்ரஜனோட போட்டினா இந்த நைட்ரஜன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ யூ ஹேவ் RC double bond N single bond NH2 and H. இதே மாதிரி ஃபினைல் ஹைட்ரஜன் 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன் நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவை? செமி கார்பசோன் வேணும். அதுக்கு செமி கார்பசைடு எடுக்கணும். கார்பசைடுனா C double bond O, ஒரு சைடு NH2, இன்னொரு சைடு NH single bond NH2. ஓகே, and you are looking at a nucleophilic addition reaction. அதனால இந்த சைடில் இருக்கிற லோன் பேர் வந்து பிஸியாக இருக்கும். அப்போ இந்த சைடில் இருக்கிற நைட்ரஜனை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ திஸ் வில் கிவ் யூ RC double bond N single bond NH single bond C double bond O single bond NH2. இதுதான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம அசிட்டிக் ஆசிடோட போடுறோம். லெட்ஸ் take acetaldehyde, sorry, not acetic acid, acetaldehyde, C double bond O, NH2. This will give me CH3, CH, double bond N, single bond NH, single bond C double bond O. This is the semi-carbazide. இது நீ acetyl semi-carbazide னு சொல்லலாம், but semi-carbazide of acetaldehyde னு சொல்லலாம். Okay, that is the question. Structure of semicarbazone of ethanol. Semicarbazone of ethanol. Okay. Cannizzaro reaction, dilute barium hydroxide. Strong base தாண்டா போடுவாங்க Cannizzaro reactionக்கு. Concentrated NaOH தான் போடுவாங்க. Concentrated KOH போடுவாங்க. Dilute barium oxide. Barium hydroxide அவ்வளோ ஸ்ட்ராங்கா என்ன? Maybe da, maybe. I think I remember once I feel like I have studied this. Barium hydroxide can be used for Cannizzaro reaction. சரி, ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃப்ளூரின், குளோரின். Fluorine is more a powerful minus I effect than chlorine. So this will have a lower pKa because it's a stronger acid. அடுத்தது product in the following reaction. இந்த ஸ்ட்ரக்சர் போடுவோமா? இது பேர் என்னது? இது சிங்கிள் பாண்ட். ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஸ்டீஃபன் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? Rowan is asking one question. Distinguish between கேட்டாங்கன்னா டெஸ்ட் எழுதணுமா இல்லை ரியாக்ஷன் எழுதணுமா? டெஸ்ட் நேம் மட்டும் போதுமா, ரியாக்ஷன் நேம்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதாண்டா பார்க்கணும். கொஸ்டினில் மென்ஷன் அ டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ வந்து டெஸ்ட் எழுதுனா மட்டும் போதும், நேம் மட்டும் எழுதுனா போதும். ஹவு டு யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன்னு கேட்டாங்கன்னா நீ ரியாக்ஷன் எழுதி ப்ராடக்டை மெயினாக காமிக்கணும். என்ன டெஸ்ட்டு, சில்வர் மிரரா, எல்லோ பிரசிபிடேட்டா அப்படின்றத கரெக்டாக சொல்லணும். ஓகே, ஸோ யா, ஸ்டீஃபன் ரியாக்ஷன் SnCl2 தான் கரெக்ட். இது வந்து டைபாலஜி, we can do this. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன வரும்னு தெரியுமா? CH3, CH double bond CH, single bond CH2, single bond CH double bond NH. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன். செகண்ட் ஸ்டெப்பில் இது அப்படியே ஹைட்ரலைஸ் ஆக போகுது. இது டபுள் பாண்ட் க்ளீவ் ஆகி அமோனியாவும் ஆல்டிஹைடும் வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ தி ஆன்சர் இஸ் CH3, CH, double bond CH, single bond CH2, CHO. So that is the product. How can you distinguish கேட்டிருக்கான் பார். அப்போ நீ எழுதணும். You have to write the reaction. You have to say that propanol is an aldehyde
Propanol is an aldehyde, whereas propanone is a ketone. They can be distinguished by their reducing capacity. சொல்லிட்டியா? அதுக்கப்புறம் tolerance test is the best test when treated with silver, ammoniacal silver nitrate. Aldehydes give silver mirror. அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் மட்டும் எழுதிரு. propanol plus AgNH3 twice போட்டினா silver mirror test. சந்தோஷ் பாலாஜி, தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், டாலரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சிச்சா? டே என்னடா 80 கொஷனுக்கு இவ்வளோ நேரம் போயிட்டோம். ஆல் ரைட், ஓகே கைஸ், 100 அடிச்சிருவோமா? இன்னொரு 25 minutes we will try to break 100. break for 3 minutes வேணுமா? எனக்கும் தண்ணி வேணும். பட் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோமே, பிரேக் அடித்தா திருப்பி வந்துடுவீங்களான்னு தெரியல எனக்கு. வீடியோ ஃபார் டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட் இன்னைக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோண்டா. பிஜிக்கு தான்டா, கேட் எக்ஸாம் இஸ் ஃபார் பிஜி ஒன்லி. Iodoform test is for methyl ketones and CH3 CHOH groups. Okay, let's see this question da. Okay, this reaction we know already. CH3 COCl gives you with Rosenman reduction, it will give me CH3 CHO. Along with hydroxylamine, it will give you oxime, CH3 CH double bond NOH. Okay, acetal oxime. Next, methyl magnesium bromide with carbon dioxide. ஞாபகம் இருக்கா இந்த ரியாக்ஷன்? methyl magnesium bromide with carbon dioxide. carbon dioxide ரெடியூஸ் பண்ற மாதிரி யோசிச்சுக்கோ. ஓகே, கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ட்ரை ஐஸ் தான், கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். CH3 CO அட்டாக் பண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 COOH கிடைக்கும். வந்துச்சா? அப்புறமா PCl3 போட்டினா அதை ஹாலோஜினேட் பண்ற மாதிரி அர்த்தம். PCl3 போட்டினா CH3 COCl கிடைச்சிடும். முடிஞ்சு போச்சு. ஓகே, டிஸ்டிங்விஷ். இந்த டெஸ்ட் சொல்லுங்கடா, பார்த்தவொடனே சொல்லலாமே. இதெல்லாம் 2 டெஸ்ட் சொல்லலாம் ஈஸியா. சொல்லுங்க. I finished PhD from IIT Kanpur, guys. Okay, yeah, CH3CHO, CH3C iodoform test சொல்லலாம். இங்க CHO இருக்கு, அதனால டாலரன்ஸ் டெஸ்ட் சொல்லலாம். ஸோ 2 டெஸ்ட்டும் இங்க அப்ளை ஆகும். இங்க அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக். கைஸ், இது என்னடா பண்றது? அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் சோடியம் பைகார்பனேட் ஒர்க் ஆகாது. ரெண்டுமே கொடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். இந்த சாப்டர் ரொம்ப ஹை வெயிட்டேஜ்மா, ஷியர்லி திஸ் இஸ் ஹை வெயிட்டேஜ் டாபிக், நல்லா படிச்சுக்கோ. டாலரன்ஸ் டெஸ்ட் ஒர்க் ஆகும், சூப்பர்டா. ஃபார்மிக் ஆசிட் இஸ் அ ரெடியூசிங் ஆசிட், so you can use tolerance test with formic acid. Fantastic. Okay, அப்புறம் இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சதுதான் நினைக்கிறேன். பாய்லிங் பாயிண்ட்னா ஆசிட் கிரேட்டர் தேன் ஆல்கஹால் கிரேட்டர் தேன் ஆல்டிஹைட். ஓகே, இது எப்போவுமே நம்ம முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஆசிடுக்கு ஹை லெவல் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறமா ஆல்டிஹைட். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் இன் வுல்ஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு நிறைய தடவை. reactivity பார்த்தாச்சு. does not give reaction of carbonyl group due to resonance. So carboxylic acid group has totally different this thing. And then cyanide இருக்கு. இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு காம்பவுண்ட் எழுதியிருக்கு, அது என்ன காம்பவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொஃபைலே கேட்குறாங்க. 10th மார்க் எவ்வளோ, 12th மார்க் எவ்வளோ? 12th ஓவரால் 95%. நான் 10th நான் அவ்வளோ நல்லா படிக்கல, 85 தான்டா வாங்கினேன். ஓகே, யா, டைபாலெச் இது. ஓகே, திஸ் இஸ் டைபாலெச். பீப்புள் ஆர் கிவிங் உச்சிஹா ரெஃபரன்ஸ் அண்ட் ஆல். ஓகே, திஸ் இஸ் டைபாலெச். நீ என்ன பண்ற, இதை CHNH2 மாத்திட்டு ஆல்டிஹைடா மாத்திடுற, அவ்வளவுதான். இது முன்னாடி நம்ம பார்த்த ரியாக்ஷன் கைஸ். நான் பார்க்காத ரியாக்ஷன் கண்டிப்பா போடுவேன், இது பார்த்த ரியாக்ஷன்றதுனால ஸ்கிப் பண்றேன். ஐ டிட் மை பிஹெச்டிடா, யூஜியும் இல்லை பிஜியும் இல்லை, பிஹெச்டி IIT கான்பூர்ல. ஓகே,
IIT Kanpur, PhD. Okay, A and B are two functional isomers of this compound. Functional isomer ne soltaangada. Idhula வந்து நமக்கு already degree of dissociation தெரியும். Degree of unsaturation வந்து 3 plus 1 minus 6 by 2 is 1. அப்போ இது aldehyde ketone தான் இருக்கணும். So let us draw all structures of this. CH3, CH2, CHO and CH3, CO, CH3. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. இதுல A எது B எதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் நம்மளோட வேலை. ஓகேவா? On heating with sodium, இது வந்து iodoform test. Isomer B forms yellow precipitate. அப்போ இதுதான் B. B gives iodoform test. So அதான் methyl ketone இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் methyl ketone. வேலை முடிஞ்சிச்சு. Whereas isomer A does not form any precipitate. Formula for A and B. This is propanal. This is propanone. ஓகே, அந்த டேட்டாலேருந்து அழகாக ஒன்று ஒன்றா டிரைவ் பண்ணி எழுதிடலாம். DOU is degree of unsaturation. அதுக்கான ஃபார்முலா சொல்கிறேன் இரு. Degree of unsaturation. அதில் எவ்வளோ டபுள் பாண்ட் இருக்குது ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது. ஃபார்முலா வந்து C+1 minus H/2. ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னா இந்த ஆல்டிஹைட் கீட்டோனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது தெரியுதா, CO. அந்த டபுள் பாண்டை ஃபார்முலாலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஓகே, கண்டினியூவிங் கைஸ், கண்டினியூவிங். அடுத்தது என்னது? அடுத்தது கைஸ் 86டா. ஏய் 90 அடிச்சிட்டோம்டா. 4 இந்த கொஷின் 4 அடிச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. 98.78 இஸ் வெரி குட். வித்து வெல் டன், வெல் டன். ஆர்கானிக் எப்படி படிக்கிறது? நம்ம இந்த லெக்சரில் எந்தெந்த டாபிக் எந்தெந்த கான்செப்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோமோ அதை நீயும் ஃபோக்கஸ் பண்ணி படி. ரியேஜென்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரில் எந்த பார்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி படி. ஆமாம், டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து H- கொடுக்கும், ஹைட்ரைடு கொடுக்கும். ஓகேவா? ஹைட்ரைடு கொடுக்குற எந்த ரியேஜென்ட்டுமே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை டச் பண்ணாது. ஓகே, எல்லா நேம் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட்ரா வேல்முத்து. ஓகே, வாட் இஸ் மென்ட் பை த ஃபாலோயிங் டேர்ம்? கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஆல்டால் கண்டென்சேஷன் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. செமி கார்பசோனும் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ரோசன்மன் ரிடக்ஷன், திஸ் வில் கிவ் யூ அசிட்டால்டிஹைட். முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, சைனைட் இருக்குது. டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டினா CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் NH. டைபால் H போட்டினா இவ்வளோ தூரம் தான் வரும். அதுக்கப்புறம் வாட்டர் போட்டினா தான், வாட்டர் போட்டால் தான் இந்த இடத்துல இது கட் ஆகி ஆல்டிஹைட் கிடைக்கும். இது CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO ப்ளஸ் அமோனியா. ஓகே, அவங்க டைபால் H வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட நீ முடிச்சிட்டனால போதும். நெக்ஸ்ட்டு பென்சால்டிஹைட் நைட்ரேஷன். ஆல்டிஹைட் வந்து ஆர்த்தோபேரா. ஆல்ரெடி ராக்கி ஆன்சர் சொல்லியாச்சு. இட் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ யூ வில் கெட் CHO மெட்டா பொசிஷனில் நைட்ரோ, மெட்டா நைட்ரோ பென்சால்டிஹைட். சூப்பர் கைஸ். 90டா. 92. அடிஷன் ஆஃப் வாட்டர் டு அல்கைன்ஸ். இந்த ரியாக்ஷன் தெரியுமா கைஸ்? ப்ரிப்பரேஷன் மெத்தடில் வரும் இது. வாட்டரை அல்கைனில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, addition of water to alkynes occurs in acidic medium and in the presence of Hg2 plus ions, mercuric ions la varum. Which of the following products will be formed on addition of water to but1,9 under these condition? but1,9 ன்றது HC triple bond C CH2 CH3. ஓகே, இது Hg2 plus /H2SO4 கூட போட்டினா வாட்டர் தான் ஆட் ஆக போகுது. ஓகே, OH எங்கே ஆட் ஆகும்? மிடில் கார்பனில் ஆட் ஆகும். மார்கோனிகாவ் ரூல் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இந்த மிடில் கார்பனில் OH ஆட் ஆகும், டெர்மினல் கார்பனில் H ஆட் ஆகும். இப்படி ஒரு இன்டர்மீடியட் வரும். இதுக்கு பேர் ஈனால் இன்டர்மீடியட். ஈனால் எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருக்கோம்? டாட்டோமெரிசமில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டாட்டோமெரிசமில் பார்த்தோன்னா இது என்ன ஆகும்? டபுள் பாண்ட் இங்கே போய்டும், ஹைட்ரஜன் இங்கே போய்டும். யூ வில் கெட் CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3. திஸ் இஸ்
பியூட்டனோன். ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. வெல் டன். டேய் 100 அடிக்க முடியாது போல இருக்கேடா. வரிசையா டக்கு 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 டக்குன்னு கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, ஓ முடிஞ்சிச்சு இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. கைஸ் 95 இன்னும் ஒரு 6 அடிச்சா போதும். வாங்க, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அசிடிக் ஸ்ட்ரென்த். குளோரின் இருக்கு, மைனஸ் ஐ எஃபெக்ட், ஸ்ட்ராங் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு. பீனால் வந்து எத்தனாலோட அதிகம். ஸோ இது கிடையாது. இரு ஆமாம், இது கிடையாது. எத்தனால் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு. அப்புறம் ஃபீனால். குளோரோஸ்டிக் ஆசிட் வந்து கம்மி கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. குளோரோஸ்டிக் ஆசிட் இஸ் த மோஸ்ட் அசிடிக், அப்புறம் அசிட்டிக் ஆசிட், அப்புறம் தான் ஃபீனால், அப்புறம் இத்தனால். ஆல் ஆஃப் யூ காட் இட் ரைட். வெரி குட். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போவா தெரியலையடா. I will check and tell you, okay? I will check and tell you. I think I have to be more active in social media. நிறைய பேர் questions கேட்குறீங்க. Okay, so this is also done. Guys, 98 ரா. ஒரு டொக்கு வச்சுட்டு 2 ஓடிட்டா போதுண்டா. பார்க்கலாம். Which is the most suitable reaction for the conversion? என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு டபுள் பாண்ட் இங்கே இருக்கு. அந்த டபுள் பாண்டுக்கும் ஒன்றுமே ஆகலை. கீட்டோன் இங்கே இருக்கு, அது ஆசிடா மாறிடுச்சு. டேய் தெரியும்டா நம்மளுக்கு. மீத்தைல் கீட்டோன் டு ஆசிட் என்ன ரியாக்ஷன்? நான் ஜேஇ மெயின்ஸை எழுதலடா. மீத்தைல் கீட்டோன் டு ஆசிட். மீத்தைல் கீட்டோன். என்னடா இப்படி சொல்றீங்க? இது கீட்டோன்ரா, எப்படிடா டோலன்ஸ் வரும்? மீத்தைல் கீட்டோன் அயோடோஃபார்ம் டெஸ்ட்ரா. I2NaOH டா. நிறைய பேர் சி சொன்னீங்க, ஐ saw that. பட் பேசிக்கலி இந்த ரியாக்ஷன் வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் தான். மீத்தைல் கீட்டோன் டு கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் அயோடோஃபார்ம் டெஸ்ட், நாட் எனிதிங் எல்ஸ். ஓகே கைஸ், வி ஆர் அட் 100 ரா. 101. 3 ரன்ஸ் அடிச்சிட்டோம் ஒரே ஷாட்ல. ஓகே, நைஸ். செஞ்சுரி கைஸ், செஞ்சுரி. நைஸ் நைஸ் நைஸ். ஹெல்மெட் இருந்தால் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். Third consecutive century in Vedantu. All right, 100. Okay, so இது பார்த்துடலாமா? டைகார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வேணும். இன்னும் எவ்வளோ நேரம் கிளாஸ் போகுமா? இதுக்கப்புறம் we have already covered a lot of these things டா. ஓகேவா? நான் இந்த PDF அனுப்பிச்சு விட்டுறேன். மேபி another 5 or 10 questions we will cover. Okay, and then we will stop. Don't worry. தோனி கூட்டிட்டு வரலாமா? இங்க 7 போட்டுலாம்டா. எல்லா மாஸ்டர் டீச்சருக்கு ஒரு நம்பர் போட்டுலாமா? நம்பர் 7. ஆல் ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 2 hours 70 minutes டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடி இருக்கோம்டா நம்ம. ஓகே ரைட், லெட்ஸ் கண்டினியூ. தாலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். கொஸ்டின் நம்பர் 1, தாலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். பென்சீன் ரிங்ல ஆர்த்தோ பொசிஷன்ல 2 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. இதுதான் தாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் ரொம்ப ஈஸி. COOH சிங்கிள் பாண்ட் COH, அவ்வளவுதான் ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? சக்சினிக் ஆசிட்ல மொத்தம் 4 கார்பன் இருக்கும். ஓகே, விசில் போடு, எனக்கு வராது, நீங்க போடுங்க. ஓகே, சக்சினிக் ஆசிட்ல மொத்தம் 4 கார்பன் இருக்கும். ஸோ CH2 COOH, CH2 COH, இது சக்சினிக் ஆசிட். இதுவே 6 கார்பன் இருந்துச்சுன்னா அது அடிபிக் ஆசிட். ஓகே, 4th ஒன் வந்து 6 கார்பன். CH2 COH, அதே மாதிரி CH2 COH அடிபிக் ஆசிட். நெக்ஸ்ட் குளூட்டாரிக் ஆசிட்ன்றது இந்த இதுல வரும். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணி வர்றது தான் குளூட்டாரிக் ஆசிட். அது குளுக்கோனிக் ஆசிட் ஐ திங்க். யா, பென்டேன். இது 5 கார்பன் குளூட்டாரிக் ஆசிட். ஸோ CH2 COH and CH2 COH, இது குளூட்டாரிக் ஆசிட். ஓகே, இதுதான் ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் வருது கைஸ்? பார்த்துட்டிங்களா? ஏ வந்து 1B. பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட் கரெக்ட். இதை வச்சு போனிடலாம் 1B. மற்ற எதுக்குமே 1B இல்லைடா. நான் தாலிக் ஆசிட் சொன்னதுக்கு அப்புறமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்டா. யா ஐ ஸ்டடிட் இன் IIT கான்பூர்மா. IIT கான்பூர். சம் டிப்ஸ் ஃபார் JEE எக்ஸாம். அப்படியே
See, the way that I'm solving these questions is also the same way I solve JEE questions. Fundamental இருந்து தான் எல்லா ஆன்சர் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் டன். கேஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதே ஸ்ட்ரக்சர் தான் நானும் இப்போ தான் வரைஞ்சு காமிச்சேன். ஓகே, ஸோ ஓகே, ரைட் த ஃபாலோயிங் IUPAC நேம் கேட்குறேன். இதெல்லாம் விட்டுலாம். IUPAC நேம், this is HVZ reaction டா. யாரோ கேட்டுட்டே இருந்தீங்க HVZ பண்ணுங்க சார். This is the reaction. Bromine in the presence of red phosphorus என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து புரோமினா சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகே, ஸோ யூ வில் ஹேவ் CH2Br COOH. அவ்வளோதான், ரியாக்ஷன் ஓவர். மெக்கானிசம் நம்ம வந்து CBSEல ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். IIT JEEக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிசம் படிக்கணும். ஓகே, 120 மினிட்ஸாக விளையாடிட்டு இருக்க மாடா. 2 bromo ethanoic acid எழுதிடலாம். This is correct. 2 bromo ethanoic acid. Okay. All right guys, I think from now everything will be repeating only. Let's see. இப்போ தான் பார்த்தோம் Helmholtz-Zielinski reaction. Decarboxylation, soda lime, NaOH-CaO. We'll take one simple example. Sodium benzoate எடுத்துக்கலாம். Any sodium salt of a acid in the presence of NaOH, CaO and heat will give you the decarboxylated product along with the CO2 க்கு பதிலா sodium carbonate எழுதிக்கோங்க. Na2CO3 plus CaOH, something like this. Okay, so that is decarboxylation reaction. Let's move on to this. Conversion acetylene to acetic acid. I am very curious. யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க. Acetylene to acetic acid. Nice, Sharan Raj. யார் அந்த ஃப்ரெண்டு பழனி? அவனுக்கு தான் டெய்லி பர்த்டே வருது. அவன் 100க்கு 999.99% எல்லாம் எடுக்கிறான். ரொம்ப நம்ம இவருக்கு டஃப் கொடுப்பான் போல இருக்கு. யார் அவரு? ஒருத்தர் இருக்காரு. ஓகே யா. ஸோ ஆக்சிடேஷன் பண்ணினா அசிட்டிலின் உடஞ்சிரும்டா, ரெண்டா உடஞ்சிரும். ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யலாம், லாக் வேல்யூலாம் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி லாக் ஷீட்டே கொடுத்துருவாங்க. நீ அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அசிட்டிலின் HC triple bond CH. I will treat it with Hg2 plus H2SO4 டா. ஓகேவா? I like this reaction. ஸோ என்ன ஆகும், HC double bond CH2 double bond CHOH வந்துருமா? இது டாட்டோமரைஸ் ஆகுமா? என்ன கிடைக்கும் எனக்கு? இது ரிவர்சிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. CH3 CHO கிடைக்கும். கிடைச்சிச்சா? அப்புறம் இதை ஆக்சிடைஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அசிட்டால்டிகைட் கிடைச்சிதா? அசிட்டால்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணு, எதை வச்சு வேணாலும் ஆக்சிடைஸ் பண்ணு. KMNO4 எடுத்துக்கோ, KMNO4 in OH minus medium போட்டுக்கோ, இல்லாட்டி H plus போட்டுக்கோ. It will give you acetic acid. அதானே கேட்டிருக்காங்க? எஸ், முடிஞ்சிச்சா? Toluene to metanitrobenzoic acid is even easier. நிறைய தடவை இன்னிக்கே பார்த்தோம். Toluene எடுத்துக்கோ, இதை என்ன பண்ணு, KMNO4 போட்டினா it's a strong oxidizing agent. So you will get benzoic acid. And benzoic acid in nitrating mixture போட்டினாலே போதும். Concentrate HNO3, concentrate sulfuric acid. அவ்வளோதான், மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் வந்து. ஓகே, டன். திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி. ஓகே, although phenoxide ion has more number of resonating structures than carboxylate anion, இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு NCERT புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். हिंदीலலாம் இல்லடா, அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் इंग्लिश தான்டா. मगर मुझे हिंदी में भी बात कर सकता हूँ, ठीक है? मुझे கிடையாது, ஹிந்தி கிராமர் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஹிந்தி தெரியும், ஹிந்தி புரியும். ஓகே, ரோட் டு 150லாம் இல்லைடா, நம்ம ஒரு 230 அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓகே, யா, ஸோ தோடா மாலும் ஹே, அவ்வளோதான். ஓகே, ஸோ கைஸ் டேக் அ லுக் அட் திஸ். ஈவன் தோ phenoxide ion has more resonating structures, the resonating structures has the
நெகட்டிவ் சார்ஜ் ஆன் எலக்ட்ரோபாசிட்டிவ் கார்பன் ஆட்டம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். பீனாக்சைடு அயானில் இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். the carbon the negative charge is developing on the carbon atom. Okay, carbon atom develops negative charge, it's not stable. Whereas acetate எடுத்து பாரு, CH3COO minus, இப்போ negative charge எங்க வருது? Negative charge is developed on the oxygen atom. Okay, oxygen is more electronegative, this is more stable. Okay, இந்த structure ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால acetate anions are more stable than phenoxide anion, therefore acetic acid is more acidic than phenol. The answer is given here, but idea இதுதான். இங்க பாரு, நெகட்டிவ் சார்ஜ் எங்க டெவலப் ஆகுது? ஆக்சிஜன்ல டெவலப் ஆகுது. இங்க எங்க டெவலப் ஆகுது? கார்பன்ல டெவலப் ஆகுது. கார்பனோட நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டேபிள் கிடையாது. டீலோக்கலைசேஷன் லெஸ்லாம் இல்லை, ஃபுல்லி டீலோக்கலைஸ் தான். ஆனால் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருந்தால் தான் ஆனையான் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஸோ கைஸ், உங்களோட ரிக்வஸ்ட் எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கடா. வி வில் டெஃபினெட்லி ஹீட் டு இட். நிறைய பேர் வந்து இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, வி வில் டெஃபினெட்லி கலெக்ட் ஆல் த டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன்ஸ். வி வில் ட்ரை டு ஃபைண்ட் அ டைம் ஃபார் தட், டோன்ட் வரி. ஓகே, ஆல்ரைட். இன்னொரு கன்வர்ஷன்ஸ் பார். இன்றைக்கே நம்ம 10 கன்வர்ஷன் மேலே போட்டோம், இருந்தாலும் கன்வர்ஷன் தான் கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ டேக் அ லுக் அட் திஸ். ப்ரோபீன் டு அசிட்டோன்ரா. ப்ரோபீன்றது CH2 CH டபுள் பாண்ட் CH2. இதுலேருந்து எனக்கு என்ன வேணும்? அசிட்டோன் வேணும். CH3CO CH3. என்ன ஆல்கஹாலாக பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணிடலாமா? ஓகே, என்ன பண்ணலாம்? ஆல்கஹால் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டைல்யூட் HCl போட்டு ஆல்கஹாலாக மாற்றிடலாம். CH3, இந்த இடத்துல CH2 கிடையாது, CH3 CHOH CH3. அப்புறம் ஆக்சிடைஸ் பண்ணிடலாம். PCC போட்டுக்கோ, இல்லை KMNO4 போட்டுக்கோ, எது வேணால் போட்டுக்கோ. ஆல்ரைட், ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணியாச்சுடா. நான் ரிப்பீட்டட் கொஷின் தான் போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலி ரைட் நவ். ஹவ் யூ சீன் தட்? ஸோ இது புரிஞ்சிச்சா? அப்புறம் ப்ரொப்பனோயிக் ஆசிட் டு 2-ஹைட்ராக்சி ப்ரொப்பனோயிக் ஆசிட். செகண்ட் HVC ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ரொப்பனோயிக் ஆசிட் CH3 CH2 COOH. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? HVC ரியாக்ஷன் பண்ணலாம். புரோமின் வித் ரெட் ஃபாஸ்பரஸ் போட்டினா CH3 CHBr COOH வரும். அதுக்கப்புறம் அதை வந்து NaOH ட்ரீட் பண்ணி அசிடிஃபை பண்ணிடலாம். NaOH போட்டுக்கோ, அப்புறமா அசிடிஃபை பண்ணிவிடு. NaOH போட்டினா புரோமின் போயிடுமா? ஸோ யூ வில் கெட் CH3 CHOH COO மைனஸ், அப்புறம் H3O ப்ளஸ் போயிட்டுனா இங்கே COH வந்துடும். 2-ஹைட்ராக்சி ப்ரோப்பனோயிக் ஆசிட். புரிஞ்சிச்சா? கண்டிப்பாக கரெக்டாக பண்ணு ஜாலி. கரெக்டாக பண்ணு. அந்த 100 கொஷின்ஸ் ஃபுல்லாக கான்செப்ட் புரிஞ்சு ஒரு இது மிஸ்டேக் கூட வராமல் பண்ணு. எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. 100 யாராலையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஷியோர்டா, ஷியோர். திஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் 90+, 95+னே சொல்லலாம். ஓகே, ஸோ 120. ஐ திங்க் திஸ் வில் பி த லாஸ்ட் கொஷின் ஐ எம் ஹேண்ட்லிங் டுடே. நான் ஆனால் ஃபுல் PDF கம்ப்ளீட் 250 ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். எல்லா கொஷினும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டில் கூட இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் சி. லாஸ்ட் கொஷின். ஹவு டு யூ கன்வெர்ட் த ஃபாலோயிங்? எத்தனால் டு ப்ரொப்பனோன். எத்தனால் டு ப்ரொப்பனோன் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆல்டிஹைடு ஒரு கார்பன் ஆட் பண்ணணும், ப்ரொப்பனோன் வரணும். நம்ம என்ன பண்ணலாம்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இல்லாட்டி, ஆமாம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடலாம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போட்டால் என்ன ஆகும்? CH3 போகும். போட்டு பார்த்துடலாமா? CH3 CHO. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறேன். மீத்தைல் மெக்னீஷியம் புரோமைடு போட்டினா CH3 CHOH CH3 வரும். ஆமாம், அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் பண்ணிடலாம். PCC போட்டினா அசிட்டோன் வந்துடும். CH3CO CH3. ஆல்ரைட், திஸ் இஸ் கரெக்ட். 12 × பென்சோயிக் ஆசிட் நிறைய தடவை பண்ணியாச்சுரா. KMNO4 அவ்வளோதான்.
Account for the following. Aromatic carboxylic acids do not undergo Friedel-Crafts reaction because carboxylic acid is a electron withdrawing group. It is a deactivating group. Deactivating group irunduchina Friedel-Crafts alkylation nadakadu. Okay, so that is the answer. pKa value of 4-nitrobenzoic acid is lower than that of benzoic acid. Yana nitro group is a electron withdrawing group, stabilizes anion by resonance. Okay, anala idu vandu stronger acid. Stronger acids have lesser pKa. avladha. Okay guys, so I think we have done a very good innings today. We scored 120. That's definitely with your help only. Not out to error. Nice da. Shyam King. Super da. Okay. So 120 not out. Really proud of you guys. You have been champions in this. So please join our group. Okay. In the screenshot edutukonga. You join our group. We will update all the further classes in this. And wish you all the best. Thank you so much. I hope to meet you again soon. Take care everybody. Bye bye.